இருக்கிற காலத்திலே நமக்கு இருக்கிற வசதிகளை வைத்துக்கொண்டு நாம கத்துக்கொள்றதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. இந்த ஸ்டேஜ்ன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு, ஒரு படிக்கட்டுகள், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள். அது மாதிரி அறிவன் வட்டம்னு போன ஆண்டுல வந்து கிட்டத்தட்ட 20 அறிவன் வட்டம் நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. பெரிய சாதனை. 2 பட்டிமன்றங்கள், ஒரு நாட்டுப்புற அரங்கு, ஒரு கவி அரங்கம், ஒரு படித்ததில் பிடித்த நூல் விமர்சன அரங்கங்கள், 100 அறிமுக அரங்கங்கள் 3, இது மாதிரி விதவிதமா நடந்திருக்கு. அது இல்லாம அவங்கவுங்க கிளாஸ் ரூம்ல நம்ம நாள் மேடையில நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் வந்திருக்கு. இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட விதவிதமான விஷயங்கள் போது 20 நிகழ்ச்சிகளுக்கு மேல நடத்தி இருக்கிறோம். பெரிய சாதனை. அது மட்டும் இல்ல, பொற்றாமரை மன்றம் அப்படின்னு ஒரு ஃபோரம் இருக்கு. அறிவன் வட்டம் நமக்கு நாமே திட்டம், நமக்கு நாமே திட்டம் மாதிரி நாமளே நம்மளுடைய ஆற்றலை, நாம வாசிப்பு பழக்கத்தை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக அப்படின்ட்டு நம்ம பொற்றாமரை மன்றம்னு இருக்கு. அது வெளியில இருந்து தமிழ் அறிஞர்கள், ஆய்வாளர்கள் அவங்க வந்து நமக்கு பாடம் நடத்துவாங்க, சொல்லுவாங்க, பேசுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அந்த கூட்டங்கள் கிட்டத்தட்ட எத்தனை நடந்திருக்கு யாரா சொல்ல முடியுமா? சென்ற ஆண்டுல 10 கூட்டங்கள் நடந்திருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது. 10 பேர், 10 பெரிய பெரிய ஆளுமைகள் நம்ம கல்லூரிக்கு, நம்ம துறைக்கு வந்திருக்காங்க. துறைக்காக லீவு நாள்லயும் இணைய வழியா 2 நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. மொழி பயிற்சி சம்பந்தமா, பாட்டியல் சம்பந்தமா, சங்க இலக்கியம் சம்பந்தமா, இது மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. இது இல்லாம அறிவன் வட்டம் கனித்தமிழ் பேரவை மூலமா 3 போட்டிகள் நடந்திருக்கு. பயிலரங்கம் 10 பயிலரங்கங்கள் நடந்திருக்கு கனித்தமிழ் பேரவையில. அறிவன் வட்டம், கனித்தமிழ் பேரவை, பொற்றாமரை மன்றம், வேற என்ன இருக்கு? ஆய்வரங்கம்னு இருக்கு. பிஜி ஸ்டூடெண்ட்டுக்காக பெரும்பாலும் ஒரு செமஸ்டர்ல கிட்டத்தட்ட 6 நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. 2வது செமஸ்டர்ல வி அரசுன்னு ஒரு பேராசிரியர், அவரோட கீழே பிஹெச்டி பண்ணவங்க கிட்டத்தட்ட 40 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு 21 தலைப்புகள் எடுத்துக்கிட்டு பேராசிரியர்கள், மாணவர்கள் பேசியிருக்காங்க. மாணவர்கள் பேச தவறிட்டா கூட அந்த தீசிஸ் கிட்டத்தட்ட 300-400 பக்கம் இருக்கும் ஒரு புக்கு. அதை படிச்சுட்டு நம்ம ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவ்வளவு புக்ஸை நம்ம வந்து ரெஃபர் பண்றோம், பார்க்குறோம், இவ்வளவு பேர்களை கேட்குறோம். நமக்கு புரியுது புரியலன்னா கூட 4-5 விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது நம்மளை ஆளாக்கும், நமக்கு ஒரு தைரியத்தை தரும். தமிழ்ல எதை கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியும், அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நாலேஜை அது கொடுக்கும். அது இல்லாம யூஜிசி எக்ஸாமுக்காக, யூஜிசி நெட் எக்ஸாம், அது கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். நம்ம கையில இருக்கு, நம்ம சப்ஜெக்ட் இன்னைக்கு நடக்குது. அது நம்ம பாஸ் ஜேஆர்எஃப் வாங்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் வாங்க போறோம். மாசம் சம்பளம் மாதிரி வாங்க முடியும். இப்போ எம்ஏ படிக்கிறவங்க அடுத்த வருஷம் வாங்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் வாங்கலாம் அப்படின்றது தெரியுது. அப்போ 50,000த்துக்கான இது உங்க கையிலே இருக்கு. நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணும் இல்லை, அது நம்ம கிட்டே இருக்கு. அதுக்கு பயிற்சிக்காக 10 வகுப்புகளை ஸ்பெஷல் கிளாஸ் நடத்தணும். வெளியில இருந்தும் வர வச்சோம், ஸ்பெஷல் கிளாஸ் நடத்தோம். நல்ல உயிர் கொடுத்து நம்ம அன்பழகன் சார் போன்றவங்கெல்லாம் பணி செய்தார். இதெல்லாம் மறுக்க முடியாது. நிறைய பணிகளை செஞ்சாங்க. அதை நீங்க பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்கு. இது இல்லாம நம்ம 3 டூர்ஸ் போயிருக்கோம். 3 டூர் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து 3 கிட்டத்தட்ட 2 நாள், அதெல்லாம் சாதனை. 2 புதுக்கோட்டை, தஞ்சாவூருக்கு போயிருக்கோம், சென்னைக்கு போயிருக்கோம். அப்புறம் சர்டிபிகேட் கோர்ஸ், ஸ்பெஷல் கிளாஸஸ், அப்புறம் போட்டிகள். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட போட்டிகள்ல நம்ம கல்லூரி மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. மாநில அளவில் முதல் பரிசுலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பேச்சு போட்டியில, கட்டுரை போட்டிகள்ல இதெல்லாம் பரிசுகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவ்வளவு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது இல்லாம ஸ்பெஷல் நிகழ்ச்சிகள் நிறைய நடந்துக்குது. கூடுதல் சிறப்பு நிகழ்ச்சிகள், தமிழ் வளர்ச்சித்துறையுடைய பட்டிமன்றம், தமிழ் வளர்ச்சித்துறையுடைய பள்ளிகளுக்கான போட்டி, கல்லூரிகளுக்கான போட்டி, இதெல்லாம் நம்ம நடத்தணும். இது இல்லாம வாசிப்பு இயக்கம்னு ஒண்ணு இருக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல. வாசிப்பு இயக்கத்தின் மூலமா கிட்டத்தட்ட 6 தேர்வுகள், 6 தான் நடத்த முடிஞ்சிச்சு. அதுவே பெரிய சாதனை தான். அதுல மாணவர்களும் உதவி செஞ்சிருக்காங்க. போன தேர்ட் இயர் மாணவர்கள் நிறைய பேரு கொஸ்டின்லாம் எடுத்து கொடுத்தாங்க. கைத்தட்டலாம் நல்லா. அபிநயா போனாலும் கொஸ்டின் எடுத்து கொடுத்தாங்க. அந்த கொஸ்டின் வச்சு 6 எக்ஸாம் வச்சிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆன்லைன்ல நடக்கும். நம்ம பாய்ஸ்ல தேர்ட் இயர் பாய்ஸ் போன முறை கூட ஒருத்தர் பரிசுகள்லாம் வாங்கிக்கலாம். முதல் 3 பரிசுகள் வாங்குறவங்களுக்கு, முதல் 3 இடங்கள் பெறுவர்களுக்கு நம்ம புத்தக பரிசுகள் கொடுத்தோம். அதே நிறைய பாய்ஸ் கூட வாங்கியிருக்காங்க.
பாய்ஸ் கூடன்னா பாய்ஸ் கொஞ்சம் வித்தேட்டியா இருப்பாங்க. ஆனா அவங்களையும் தொடர்ந்து பட்டம் இதழை படிச்சு பரிசு வாங்குறவங்க இருந்தாங்க அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். நாம நினைச்சிருந்தோம்னா போன ஆண்டு நிறைய மரபு கவிதை காரிகை வகுப்பு நடத்தின போது நிறைய பேர் மரபு கவிதைகள் எழுதினாங்க. நிறைய கிளாஸ்ல அழகா சூப்பரா எழுதணும். விருத்தம் எழுதினானுங்க, வெண்பா எழுதினாங்க, ஆசிரியப்பா எழுதினாங்க. இதெல்லாம் தொகுத்து இருந்தா நல்ல தொகுப்பு போட்டிருக்கலாம், நிச்சயமா போட்டிருக்கலாம். அதுல ஒரு ஈடுபாடு, யாரோ ஒருத்தர் அதை கலெக்ஷன் வச்சுக்கணும், அப்பப்ப வந்து கவனிக்கணும். நமக்கு இருக்கிற வேலைகள்ல அதை நம்ம தவற விட்டுறோம். அதை வச்சிருந்தா போன வருஷமே அற்புதமான புஸ்தகம், மாணவர்களுடைய புத்தகம் ஒண்ணு வந்திருக்கும். நிறைய ஏற்பாடு இந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்ல விதவிதமா நடக்குது. அதை விட இன்னொரு சிறப்பு என்னன்னா, நம்ம துறையில மாணவர்கள் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் போறவங்க, நிறைவு மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 3 ஆண்டுகளா ஃபேர்வெல்னு கொண்டாடுறது கிடையாது பெருசா, அதுக்காக செலவு பண்றது இல்லை, வாங்கி துண்ணுட்டு சாப்பிட்டுட்டு போற விஷயம் இல்லாம டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு எதனா செய்யணும்னா வேற எதுவும் செய்ய வேண்டாம், ஆளுக்கு 50 ரூபா கொடுங்க. 50 ரூபா கொடுத்து ஒரு புஸ்தகம் வாங்கி அந்த புஸ்தகத்தை PDF ஆக்கி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒப்படைப்பாங்க. அந்த PDF வந்து இன்னைக்கு எல்லாரும் படிக்கிற மாதிரி எல்லாருக்கும் அவங்க வாங்கி கொடுத்த புஸ்தகம் அது PDF ஆகவும் எல்லாருமே படிக்க முடியும். எல்லாரும் காசு கொடுத்து வாங்க முடியாது, புஸ்தகங்களை படிக்க முடியாது. அதை தான் உங்களுக்கு விடுமுறை கால ஒர்க்கா கொடுக்குறோம், புரியுதா? அது மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அப்போ நிறைய விஷயங்களை நம்ம கேதர் பண்ணிக்கிட்டே கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நிறைய படிக்கிறதுக்கான சோர்ஸ் கிடைக்குது. இதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, வெளியில கிடையவே கிடையாது, எங்கேயுமே கிடைக்காது. சாகித்ய அகாடமியிலே போய் நீங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்திய இலக்கிய சிற்பிகள் எல்லா புஸ்தகமும் கொடுக்க முடியுமா கேட்டு பாருங்க, வாய்ப்பே கிடையாது ராசா, வாய்ப்பு இல்லை ராசா அப்படின்ற கதை தான், கிடைக்காது. அது எல்லாமே நாம திரட்டி இருக்கிறோம்னா அந்த சாதனைக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னா மாணவர்களாகிய நீங்கள் தான். உங்களால் தான் எல்லாமே சாத்தியமாச்சு. அதை இன்னும் கொஞ்சம் இந்த இவ்வளவு மெட்டீரியல் கிடையவே கிடையாது தெரியுமா? மெட்டீரியலுக்கு 10,000 15,000 இப்போ காலேஜ் TRP நடக்குது. அந்த மெட்டீரியலுக்கு இந்த இலக்கிய வரலாறு அது இதுன்னு சொல்லிட்டு இதுக்கு எந்த புஸ்தகம் சிறந்த புஸ்தகம் இதை கேட்டுட்டு தெரிஞ்சு கிடக்குறான். வெளியில பெரிய பெரிய PhD முடிச்சிருப்பான், அவன் தெரிஞ்சு கிடக்குறான். எல்லாத்துலயும் 10,000 20,000 30,000 கட்டி மெட்டீரியல் வாங்குறதுக்கு செலவு பண்றான். அந்த எல்லா மெட்டீரியலையும் நூலகத்துல இருக்கு, நம்ம உருவாக்கி இருக்கிறோம், கொண்டாந்து சேர்த்துருக்கிறோம், இன்னமும் வாங்க தயாரா இருக்கிறோம். அதெல்லாம் சாத்தியமாயிருக்குன்னா அது உங்களால் சாத்தியமாயிருக்கிறது. அதுவும் குறிப்பாக நம்ம அந்த லைப்ரரியை விட நம்ம தமிழ் டிபார்ட்மெண்ட் லைப்ரரி பெருசாயிடும் பொழுது தமிழ் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு மட்டுமே 200 புத்தகங்கள் சேர்ந்திருக்கு. கைத்தட்டலாம். இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது, இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் நம்ம PDF கன்வெர்ட் பண்ணி எல்லாரும் கைக்கும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் அது பயனுடையதா இருக்கும், சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு அளப்பெரும் சாதனைகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி திரைவெளி மறந்துட்டோம். திரைவெளின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு வீடியோஸ், முக்கியமான டாக்குமெண்ட்ரிஸ், எழுத்தாளர்களை பத்தியானது, இல்ல நம்ம துல்லியல் சம்பந்தமானது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டாக்குமெண்ட்ரி போடுறோம். சிலது எஃபெக்டிவா இருக்கலாம், சிலது எஃபெக்டிவ் இல்லாம போகலாம், சிலது அதுக்கு நமக்கு தொழில்நுட்ப கோளாறுகளாகலாம், இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது. ஆனா நம்ம அத்தனை விஷயங்களை பத்தி சிந்திச்சிருக்கோம். அந்த வீடியோவெல்லாம் இப்ப கூட பார்க்க முடிகிற மாதிரி நம்ம வலைப்பூல கொடுத்துருக்கோம். வலைப்பூல நீங்க அதை போயிட்டு செக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே அந்த அரங்கத்துல நம்ம கலந்துக்கிற வாய்ப்பு கிடையாது. ஒரு கிளாஸுக்கு தான், பெரும்பாலும் தேர்ட் இயருக்கு தான் அந்த வாய்ப்பை வழங்குவோம். எப்பயுமே பெரும்பாலும் எல்லா ஃபோரத்துலையும் கலந்துக்கிற வாய்ப்பு தேர்ட் இயருக்கும் அந்த நிறைவு ஆண்டு மாணவர்களுக்கு தான் கிடைக்கும். பெரும்பாலும் இன்னைக்கும் அப்படிதான் கிடைச்சிருக்கு, மற்றவங்களுக்கு கிடைக்காது. அவங்க கிடைக்காம போயிடக்கூடாதுன்றதால பெரும்பாலும் பொற்றாமரை மன்றங்கள், அறிவன் வட்டங்கள், விதவிதமான நிகழ்ச்சிகள், முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம், வீடியோவா ஆக்கி நல்ல குவாலிட்டியோட ஆடியோ நல்லா கேட்குற மாதிரி இது வீடியோ ஆக்கி எல்லாத்தையும் நம்ம யூடியூப் சேனல்ல ஸ்டோர் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 200 வீடியோவுக்கு மேல நம்ம வீடியோ சேர்ந்துருக்கு உங்க சப்ஜெக்ட் சம்பந்தமா. சாதாரண விஷயம். இதெல்லாம் நம்ம 3 ஆண்டுக்குள்ளார செய்திருக்கிறோம். 3 ஆண்டுக்குள்ளார இவ்வளோ சாதனைகளை நாம் செய்திருக்கிறோம். இந்த சாதனைகள்லாம் செய்ய முடியுதுன்னா அது உங்களால் தான். நீங்க உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய உழைப்பு, இந்த சாதனை மட்டும் பயன் கிடையாது, இது பலனா மாறணும், நிச்சயமா மாறும். நீங்க நம்பணும்.
உங்களை நம்பணும், நீங்க கேட்கணும், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த வீடியோவை பார்க்கணும், இந்த நிகழ்ச்சிகளை அசை போடணும், நம்ம கொடுத்துருக்கிற ஒர்க்கை கரெக்டா செய்யணும், நம்மளால முடிஞ்சதை ஒன்னா திரட்டுறதுக்கு பார்க்கணும், இந்த பட்டம் நாளிதழெல்லாம் பயன்படுத்தணும், அதுல நல்ல முக்கியமான இலக்கிய செய்திகள் இருந்துச்சுன்னா கட் பண்ணி ஒட்டணும், ஒரு நோட்ல எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி நிறைய கேதர் பண்ணும், நிறைய விஷயங்கள் சொல்லலாம் சொன்னோம்னா. இப்ப நாங்க ஒரு கிட்டத்தட்ட செகண்ட் எம்ஏவுக்கு ஒரு பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். என்னன்னா தினந்தோறும் ஒரு பாட்டு நம்ம இலக்கிய வரலாறுல இருக்கிற நம்ம தமிழ்ல இருக்கிற முக்கியமான பாட்டு ஒண்ணு மனப்பாடம் பண்றது, தினந்தோறும் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுதா அப்படின்றது தினைக்கும் நடந்துட்டு இருக்கு. வாட்ஸ்அப் குழுவில் நடந்துட்டு இருக்கா. செகண்ட் எம்ஏ தான் சாட்சி. கிட்டத்தட்ட 8வது, இன்னைக்கு 9வது நாள் கண்டினியூ. அது 100 நாளை தரந்து போகும் நிச்சயமா. நாங்க விடமாட்டோம், நீங்க விட மாட்டீங்க தானே? நல்லா சொல்லுங்க. அது வந்து நிச்சயமா அவங்களுக்குள்ளார சேஞ்ச் ஆக்குதா இல்லையான்னு நீ பாரு. நிச்சயமா அவங்க எல்லாரும் ஒரு நல்ல உயர்ந்த போஸ்டுக்கு போயிடுவாங்க, நல்ல சம்பாதிக்கக்கூடியவங்க ஆயிடுவாங்க. அவங்க மனநலமும் உடல் நலமும் நல்ல உயர்ந்த தளத்துக்கு போயிடுவாங்க. இந்த ஒரு பயிற்சிக்குள்ளார நம்ம உள்ளார வரணும், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நீ அதை நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. இது மாதிரி எல்லா கிளாஸ்லயும் அவங்கவுங்க ஒரு வில் பவரோட நீங்க ஒரு வேலை திட்டத்தை வச்சுக்கலாம். நீங்க ஒவ்வொரு நாள் நான் ஒரு டேய் நீ அதை படிச்சுட்டு வாடி, நான் அதுல இருந்து நாளைக்கு கேள்வி கேட்பேன், நானும் அதை படிச்சுட்டு வரேன், அதுல இருந்து நீ ஒரு கேள்வி கேளுன்னு உங்களுக்குள்ளார நீங்க என்ன பண்ணிக்கணும், ஒரு ஒர்க்கை வச்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா, திட்டமிடல் வச்சுக்கிட்டீங்கன்னா சாதிக்கலாம். அதெல்லாம் செய்யணும். இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் வச்சிருக்கிறோம். அந்த வகையில இந்த ஆண்டில் நமக்கு இந்த மாதிரியான ஃபோரங்கள்ல வந்து பல்வேறு அமைப்புகள்ல நம்ம துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளின் ஒரு நிகழ்ச்சிகள் தொடங்குகிறது. அந்த வகையில இன்றைக்கு முதலாவதாக அறிவன் வட்டம் இப்பொழுது தொடங்க இருக்கிறது. இந்த அறிவன் வட்டத்துக்கு தலைப்பு, இந்த அறிவன் வட்டத்தோட பொறுப்பாளராக போன முறை யார் இருந்தாங்க? பேராசிரியர் தவமணி அவர்கள் இருந்தாங்க. அவங்க அந்த பொறுப்பை இப்பொழுது ஜெயஸ்ரீ அவர்கள்கிட்ட இருந்த அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க உடல்நல குறைவுனால விடுப்புல இருக்கிறாங்க. விடுப்பில் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டுவோம் என்று எங்க முதுகலை மாணவர்களும் எல்லாரும் முயற்சி எடுத்துக்கொண்டதன் காரணமாக இப்ப இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதுக்கு ஒரு கை ஓங்க கை. இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு அறிவன் வட்டம் வந்து ஒவ்வொரு வெரைட்டியா நடக்கும். இந்த முறை என்ன நடக்க போகுதுன்னா படைப்பரங்கம். நான் அதை ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன். யார் வேணாலும் கவிதை, இப்ப நம்ம தேடையருக்கு படைப்பு இலக்கியம்னே பாடமா இருக்கு. அதனால நீங்க வாரத்தில் ஒரு நாள் உங்க படைப்புகளை வாசிக்கிறதுக்குன்னே ஒரு அவரை ஒதுக்க சொல்லியிருக்கேன். அதுல நல்லா வாசிக்கக்கூடிய கவிதை எழுதுறவங்க, கட்டுரை எழுதுறவங்க, சிறுகதை எழுதுறவங்க, பாட்டு பாடுறவங்க, உங்க திறமைகளை ஒரு கானா பாட்டு கூட பாடலாம். உங்களுடைய திறமைகளை இந்த மேடைக்குள்ளார பயன்படுத்திக்கிற படைப்பரங்கம் அப்படின்ற ஒரு அரங்கம் நடக்கும். அதே மாதிரி படித்ததில் பிடித்ததுன்னே ஒரு அரங்கம் வைக்கலாம். படித்த சிறுகதையை, படித்த நாவலை, படித்த கவிதையை, அதுல உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து சொல்லலாம், பாட்டு கூட சொல்லலாம். அந்த மாதிரி படித்ததில் பிடித்தது. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நூல், அந்த நூலை எடுத்துட்டு அதுல இருக்கிற சாப்டர் தனித்தனியா பிரிச்சு இப்ப இன்னைக்கு பேச போறாங்களே அந்த மாதிரி பேச சொல்லலாம். அதே மாதிரி ஒரு நூலை அறிமுகப்படுத்தலாம். புதிதா நிறைய நூல்கள் வருது, அதை அறிமுகப்படுத்தலாம். ஒரு படைப்பாளுமையை பற்றி பேசலாம். இப்படி பட்டிமன்றம் நடத்தலாம், கவியரங்கம் வைக்கலாம். இப்படி விதவிதமா நடத்துவதாக நாம முடிவு செய்திருக்கிறோம். அது ஒரு 6 வகையில இந்த அறிவன் வட்டம் மாறி மாறி நடக்கும். ஒரு மாசத்துல எது ஒன்னாலும் நடக்கும். அதனால படைப்புகள் வச்சிருக்கிறவங்க காத்திருக்கலாம் எப்ப நடக்கும் அப்படின்னு. அப்ப நீங்க படைப்புகள் கொடுக்கலாம். அதனால ஒவ்வொரு வகுப்புலருந்தும் அறிவின் வட்டத்திற்கு ஒருத்தர் பொறுப்பாளராக இருப்பார்கள். இப்பயே நம்ம அறிவிச்சிடலாம். இப்ப எம்ஏவில் அறிவின் வட்டத்துக்கு பொறுப்பாளராக இருக்கிறவன யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. எம்ஏ செகண்ட் எம்ஏவில் அறிவின் வட்டத்துக்கு பொறுப்பாளராக நம்ம மிதுரா, கை தட்டுங்க, பேரை எழுதிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு வகுப்பு இனிமே ஆசிரியர் கூப்பிட மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அந்த அறிவன் வட்ட நிகழ்ச்சி நடக்கும்போது அதுக்கான ரிப்போர்ட் எழுதுறது, போட்டோஸ் கலெக்ட் பண்றது, அதை ஒழுங்குபடுத்தி இந்த கையெழுத்து வாங்குறது, அழைப்புதழ்களை அந்தந்த வகுப்புகளில் ஒட்டுறது, அந்தந்த வகுப்புல இருந்து யார் கலந்து கொள்ள போகிறார்கள் என்பது, இதெல்லாம் யார் செய்யணும்? அந்த அறிவன் வட்டத்து பொறுப்பாளர் செய்யும். அது ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒருத்தர் இருப்பாங்க.
இப்ப தேர்ட் இயர் கேர்ள்ஸ்ல யார் இருக்க போறீங்க அறிவு நோட்டத்துடைய பொறுப்பாளரா? யாராவது ஒருத்தர் நீங்களே பொறுப்பெடுத்து எடுத்துக்கலாம். அறிவு நோட்ட பொறுப்பாளர் யாரு? இளவழகி. எழுதிங்க, கைத்தட்டு. தேர்ட் இயர் பாய்ஸ், தேர்ட் இயர் பாய்ஸ்ல அறிவு நோட்டத்து பொறுப்பாளர் யாரு? இதெல்லாம் இன்னைக்கு முதல் கூட்டமா இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. யாரு அறிவு நோட்டத்து? வேற போரத்துல இருந்தீங்கன்னா நீங்க வரக்கூடாது. அறிவு நோட்டம்னா அறிவு நோட்டம் ஒன்றிதான். வேற ஒவ்வொரு போரத்துக்கும் ஒவ்வொருத்தர், நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒருத்தரே சோபிக்க கூடாது, விதவிதமான நாட்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்காக யாரு அறிவு நோட்டத்துக்கு? யாரு? எழுதுங்க, கை தட்டுங்க. வாசுதேவன். அறிவு நோட்டத்துக்கு தேர்ட் இயர் பாய்ஸ்ல வாசுதேவன், தேர்ட் இயர் கேர்ள்ஸ்ல வந்து இளவழகி, செகண்ட் எம்ஏவில் மித்துரா. இவங்க 3 பேர். இப்ப யாரோ ஒருத்தர் இருந்தா கூட மாறி மாறி செய்யலாம். அவங்க 3 பேரும் என்ன பண்ணலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிகளை பிரிச்சுக்கலாம். நீங்க என்ன பண்ணணும், ஒரு ரிப்போர்ட் எழுதணும். இப்ப அறிவு நோட்ட ரிப்போர்ட் எழுதுறதுன்னா எப்படி, இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பிஹெச்டி முடிச்சவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. நீங்க அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நீங்க நம்ம வலைப்பு பாருங்க, ஏற்கனவே ரிப்போர்ட் அறிவு நோட்ட ரிப்போர்ட் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. அதுல எழுதியிருக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ஒரு சும்மா அப்படியே எழுதிடணும் நடந்திருக்கிறது. இன்னும் அந்த ரிப்போர்ட் எப்படி வளப்படுத்தலாம்னா, யார் யாரெல்லாம் பேசினாங்க, எப்படி பேசினாங்கன்ற உங்களுடைய அறிவுத்திறனுக்கு தகுந்த மாதிரி அதை இன்னும் அழகா எழுதலாம். சூப்பரா ஒரு ரிப்போர்ட் எழுதலாம். இதை கத்துக்கலாம். இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீ வேற எங்க வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல இந்த ஒர்க்கை செய்வ. அதை உன்னை தனித்துவத்தோட காட்டும். அப்ப இது சாதாரண விஷயம் இல்லை. பொறுப்புகளை எடுத்துக்கொள்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதை செம்மையாக செய்வதற்கு அனைவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமானது. புரியுதா? அது சாதாரண விஷயம் இல்லை. அதனால அப்படி எடுத்துக்கொள்வோம். அந்த வகையில இன்றைக்கு முதலாவது அறிவு நோட்டம், இந்த கல்வியாண்டின் முதலாவது அறிவு நோட்டம். அறிவு நோட்டத்துடைய எண்ணிக்கை, தொடர் எண்ணிக்கை கணக்குல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 52வது அறிவு நோட்டம். அதுக்கே கிளப்பம். புதன்கிழமை நடத்தணும்னு நினைச்சோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில இதை நடத்துறோம். முதல் அறிவு நோட்டம் தொடங்குது. இந்த அறிவு நோட்டத்துல ஒரு பொருண்மை எடுத்திருக்கோம். ஏன்னா இது நமக்கே தெரிய மாட்டேங்குது. நம்ம கல்லூரியில நம்ம டிபார்ட்மெண்ட்ல 12 தேசிய பன்னாட்டு கருத்தரங்கங்கள் நடந்திருக்கு. பன்னாட்டு கருத்தரங்கம். உலக அளவுல இருந்து தமிழறிஞர்கள் வந்து கட்டுரை வாசிச்சு போயிருக்காங்க. அதெல்லாம் பெரிய பெரிய மொத்த புஸ்தகமா நம்ம ஆசிரியர்கள் பதிப்பு செஞ்சிருக்காங்க. மொத்த புஸ்தகம், பெரிய பெரிய புஸ்தகம். நம்ம சங்கரா பதிப்பகம்னு ஒரு பதிப்பகம் வச்சுக்கிட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமா கிட்டத்தட்ட 20 புத்தகம் வெளியிட்டு இருக்கோம் இது வரைக்கும். வேற வேற பதிப்பகத்துல நம்ம கட்டுரைகள் வந்து தொகுப்புகளா நிறைய வந்திருக்கு. இவ்வளவுலாம் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்கணும், நமக்கு தெரியணும். அப்ப ஒரு கட்டுரை எப்படி எழுதுறாங்க, எப்படி ஒரு ரிசர்ச் கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் எப்படி வருதுன்றத நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. நம்ம என்னென்ன கருத்தரங்கள் நடந்திருக்கு, அந்த கருத்தரங்கத்துல என்ன மாதிரியான கட்டுரைகள்லாம் கொடுத்துருக்காங்க, அதுல எனக்கு பிடிச்ச கட்டுரை எது, அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சில செய்திகளை நம்ம மாணவர்கள் பகிர்ந்து கொள்வதாக இந்த அமைப்பை, இந்த நிகழ்ச்சியை அமைச்சிருக்கிறோம். இதுக்கு யார் பொருத்தமான தலைமை அப்படின்னா, நீண்ட காலமாக நம்ம துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற, இந்த துறை கருத்தரங்கங்கள்ல மிக முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதெல்லாம் கவனித்து கொண்டிருக்கிற, நம் துறையில இந்த ஆவணங்களை சேகரித்து வைக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் ஐயா நீலமேகம் ஐயா அவர்கள் தான் இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு பொருத்தமானவர். அப்ப அவங்க பேசுகிற போது அதுல வெட்டியும் குத்தியும் அது சார்ந்த வரலாற்று தகவல்களை எல்லாம் அவங்களோட அவர் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்குன்றதுனால அவருடைய நெறிய அழுகையில இந்த மாணவர்கள் பேசுவதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எப்பயுமே இந்த தொகுப்புரையை கூட யார் செய்யக்கூடாது, ஆசிரியர்கள் செய்யக்கூடாது. இதான் கடைசியா இருக்கணும். இதை வந்து என்ன பண்ணணும், அந்த பொறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களே என்ன பண்ணணும், நீ வரவேற்பு சொல்லு, இல்ல நீங்க இல்லைன்னா வேற ஒரு ஆளுக்கு வரவேற்பு நன்றிக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நான் இந்த முறை நான் தொகுக்கிறேன்
நீ இந்த முறை நீ தொகு அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ளார மாத்தி மாத்தி வாய்ப்பு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இயர் வருவாங்க, நீங்களே நிகழ்ச்சியை நடத்துகிற திறமை உடையவர்களா இருக்கணும். ஆசிரியருக்கு இப்போ பொறுப்பாசிரியருக்கு அன்னைக்கு வகுப்பு இருக்குன்னு வச்சுங்க, என்னென்னு அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவருக்கு போயிடணும் வகுப்புக்கே. அவர் போகாம இருக்கக்கூடாது, நீங்களே நடத்திவிடலாம். நான் வரணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க என்ன பண்ணணும், நீங்களே நடத்தணும். நீங்க ஒரு மெசேஜ், சார் நடத்த போறோம், டைம் ஆயிடுச்சு, நீங்க சொன்ன டைம் ஆயிடுச்சு, நீங்க வரல, நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம், எந்த கிளாஸ் நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம்னு நீங்க நடத்துறோம். அந்த ஆளுமை பண்பு உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கிறேன். நின்று போச்சா சரி, அதை ஆன் பண்ணிக்கோ. ரைட்டு, விடு கூட பரவாயில்ல. நான் பேசின தகவல் வந்து ரெக்கார்டு ஆகணும்னு அவசியம் இல்லை. நிச்சயமாக உங்கள் மனங்களில் எல்லாம் ரெக்கார்ட் ஆகியிருக்கிறோம்னு நம்புறேன். அதனால அது போறோம், ஓகேவா? அதனால உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உற்சாகமான ஒரு வரவேற்பை சொல்லி முறையான வரவேற்புரை வழங்குவதற்காக முதுகலை 2ஆம் ஆண்டு செல்வி வி ஷர்மிதா அவர்களை அழைத்து மகிழ்கிறேன். வாங்க. வணக்கம். ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறையால் நடைபெறும் 52வது அறிவன் வட்டத்தை நடத்த அனுமதி கொடுத்த நம் கல்லூரியில் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நம் தமிழ்துறை தலைவர் ஐயா அவர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இங்கு இந்த நிகழ்வில் நெறியாளராக அமர்ந்திருக்கும் சா நீலமேகன் ஐயா அவர்களுக்கும் நம் தமிழ்துறையின் உதவி பேராசிரியர் அனைவரையும் இங்கு அமர்ந்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வில் முதலாவது தலைப்பாக பண்பாட்டியல் பார்வையியல் தமிழ் இலக்கியங்களும் ஆவணங்களும் என்ற தலைப்பில் இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு மாணவி சு ஐயம்மாள் அவர்களையும், இரண்டாவதாக வள்ளுவமும் மேலாண்மையும் என்ற தலைப்பில் இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு மாணவன் மு நவீன்ராஜ் அவர்களையும், மூன்றாவதாக நதிகளும் தமிழ் சமுதாயமும் என்ற தலைப்பில் இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு மாணவி உ சுஸ்மிதா அவர்களையும், நான்காவதாக தமிழ் இலக்கியங்களின் மானுட மேம்பாட்டு சிந்தனைகள் என்ற தலைப்பில் இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு மாணவன் ப கோகுல்ராஜ் அவர்களையும், ஐந்தாவதாக தமிழ் இலக்கியங்களின் பக்தி நெறிகள் இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு மாணவி கு துர்கா அவர்களையும் இருங்கரங்களை கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன். துறைத் தலைவர் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழ் துறையில நடத்தப்படுகின்ற 52வது அறிவன் வட்டத்தில் இன்றைய கருத்தரங்கில் பங்கேற்றுக் கொள்ள வருகை தந்திருக்கக்கூடிய, அதில் பேசக்கூடிய மாணவர்களையும் இந்த நேரத்திலே வருக வருக என்று வரவேற்கிறேன், அவர்களை பாராட்டுகிறேன். முதல்ல இந்த அறிவன் வட்டத்தினால என்னென்ன பயன்களை எல்லாம் நாம் பெற்று வருகிறோம் என்பதை குறித்து துறைத் தலைவர் அவர்கள் ரொம்ப விரிவாக எடுத்துரைத்தார். அதாவது நாம மொழி தெரியலனா கூட அந்த மொழி தெரியாத இடத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா இந்த நெருக்கடி நம்மை அந்த மொழியை கற்றுக்கொள்ள வைக்கும். அதுபோல இது போன்ற நிகழ்வுகளில் மாணவர்கள் பங்கெடுத்துக் கொள்ளுகிற போது படிக்க வருகிற காலத்துல அல்லது ஆய்வு குறித்து அல்லது சமூக இயங்கியலை குறித்து தெரிந்து கொள்ளுகிற ஆர்வம் இல்லாவிட்டாலும் கூட இது போன்ற கருத்தரங்குகளில் போய் பங்கெடுத்துக் கொள்ளுகிற போது நம்மையும் அறியாமல் அதை ஆழ்ந்து கவனிக்கிற போது அதை நாம் உள்வாங்கி கொண்டு அதன் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு நமக்கு இயல்பாகவே ஏற்பட்டு, அதுதான் இந்த நிகழ்வினுடைய நோக்கமாக அமைகிறது. ஸோ மாணவர்கள் முழுமையாக கற்றல் சூழலிலே படிக்கிற பாடம் என்கிற நிலையை தாண்டி வேற என்னவெல்லாம் மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது, அந்த பாடத்திட்டம் என்பதை தாண்டி வேற என்னெல்லாம் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இது போன்ற
அமைப்புகள், இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு பெருந்துணையாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்ன, பொருண்மை என்ன, எதை பற்றியதாக நாம் இன்று மாணவர்கள் பேச இருக்கிறார்கள், நாம் எதை பற்றி நாம் கலந்துரையாட இருக்கிறோம் என்பதை பற்றி சிந்திக்கிற போது, நம்முடைய தமிழ் துறையில் நடைபெற்ற ஒவ்வொரு ஆண்டும் கருத்தரங்குகள் நடைபெற்று வந்திருக்கிறது. அது தேசிய கருத்தரங்கமாக இருந்தாலும் சரி, பன்னாட்டு அளவில் நடைபெற்று வந்த கருத்தரங்கமாக இருந்தாலும் சரி, பல்வேறு பொருண்மைகளில் ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு பொருண்மைகள்ல இந்த கருத்தரங்கமானது நிகழ்த்தப்பட்டு, அந்த கருத்தரங்க கட்டுரை நூல் கோவையாக அச்சிடப்பட்டு அந்த கருத்தரங்க நாளிலேயே வெளியிடப்பட்ட ஒரு தொடர் சாதனையை நம்முடைய கல்லூரியினுடைய தமிழ் துறையானது நிகழ்த்தி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய தமிழ் துறையில் நடைபெற்ற கருத்தரங்க ஆய்வு கோவைகளை குறித்து, அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்டுரைகள் குறித்தும், அதில் குறிப்பாக ஒரு சில கட்டுரைகளை பற்றியும், மாணவர்கள் அதில் பேசப்பட்டிருக்கக்கூடிய பொருண்மை என்ன என்பதை பற்றி எடுத்துரைப்பதாக இன்றைய இந்த அறிவன் வட்ட நிகழ்வானது நிகழ இருக்கிறது. இதுல பாத்தீங்க அப்படின்னா 5 மாணவர்கள் பேச இருக்கிறார்கள். இந்த 5 கட்டுரை பொருண்மைகளிலும், அதாவது ஒரு கட்டுரை தொகுதி இடம்பெறுவது அப்படிங்கிறதே பெரிய சாதனையாக பேசுவார். ஆனா நம்முடைய கல்லூரியில வெளிவந்திருக்கக்கூடிய இந்த கட்டுரை தொகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா, கட்டுரையுடைய எண்ணிக்கை, அதனுடைய பக்கங்கள், தொகுதிகளினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது பெரும் சாதனை. ஒரே கருத்தரங்கத்துல பாத்தீங்க அப்படின்னா 4 தொகுதிகளாக வெளிவருவது அப்படிங்கிற பெரும் சாதனையெல்லாம் நிகழ்த்தப்பட்டிருக்கு. 500க்கும் மேற்பட்ட கட்டுரைகள், 1500க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்டதாக அந்த கருத்தரங்க ஆய்வு கோவைகள் வெளிவந்திருக்கு. இது நம்முடைய தமிழ் துறையினுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு சாதனையாக நாம் சொல்லிக்கொள்ள முடியும். நம்முடைய கல்லூரியில மட்டுமில்லாம வேற இடங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது மிகச்சிரத்தையோடு இந்த பன்னாட்டு கருத்தரங்கமானது நிகழ்த்தப்பட்டு வந்திருக்கு. அதிலும் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அந்த பொருண்மை என்பது இருக்கு இல்லையா, அது பயன்பாட்டு நோக்கில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொருண்மையாக இருக்கு. ஏதோ கட்டுரை எழுதணும், ஒரு தொகுதி வெளிவந்தது அப்படின்னு இல்லாம, அந்த கட்டுரை தொகுப்பு ஆய்வாளர்களுக்கும் அதை படிக்கக்கூடிய ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் அது பயன் தரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த கட்டுரை பொறுமையானது அமைஞ்சது. பொதுவா நம்முடைய கல்லூரி சூழல் பார்த்தோம் அப்படின்னா சமூகத்தோட ரொம்பவும் ஊடாட்டம் நிகழ்த்தக்கூடிய ஒரு கல்லூரியா, எதை யோசிச்சாலும் அது சமூகத்துக்கு என்ன மாதிரியான பயனை தரும், அது மாணவர்களை எந்த மாதிரியான ஒரு தன்மையில அவர்களை வடிவமைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த தலைப்புகள்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த பின்புலத்துல முதலாவதாக சு ஐயம்மாள் 3ஆம் ஆண்டு மாணவி, அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஆய்வு கோவை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அது எப்ப வெளிவந்தது அப்படின்னா 2014ஆம் ஆண்டில் வெளிவந்த ஆய்வுக்கோவை. அது பாத்தீங்க அப்படின்னா 3 தொகுதிகளில் அது வெளிவந்திருக்கு. அதாவது தலைப்பு என்னன்னா பண்பாட்டியல், பயன்பாட்டியல் பார்வையில் அப்படிங்கிறது. இதுல பயன்பாட்டியல் பார்வையில் தமிழ் இலக்கியங்களும் ஆவணங்களும் என்கிற பொருண்மையில வெளிவந்திருக்கக்கூடிய பன்னாட்டு கருத்தரங்க கட்டுரை தொகுதி. மொத்தம் எத்தனை தொகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 தொகுதிகள் இடம்பெற்றிருக்கு. அதுல 316 கட்டுரைகள், அதுல 1500 பக்கங்களை கொண்டதாக அந்த 3 தொகுதிகளும் வெளிவந்திருக்கு. அந்த தலைப்பை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா நல்லா உணரலாம். பயன்பாட்டியல் பார்வையில், அதாவது அப்ளை பண்றது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, நடைமுறை சாத்தியம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல, அதாவது நம்முடைய தமிழ் இலக்கியங்களோ அல்லது நம்முடைய வரலாற்று ஆவணங்களோ ஏதோ வெறுமனே கதை பேசி கொண்டு போவதில்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில சமூக இயங்கியல்ல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்கிற பொறுமையை நோக்கமாக கொண்டு செய்யப்பட்ட ஆய்வு கோவையாக அது அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கணும். அதுல ஒரு தொகுதியில இடம்பெற்றிருக்கக்கூடிய, அதாவது அவர் 2வது தொகுதியில இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த தொகுப்பை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வார். மாணவி வருக, உங்களுடைய இந்த கட்டுரை பொறுமை குறித்தான கருத்துக்களை மாணவர்களுக்கு தருக என்று கேட்டுக்கொள்கிறேன்.
இந்நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தமிழ்துறை, மலாய பல்கலைக்கழகம், இந்திய ஆய்வியல் துறையுடன் இணைந்து தினமலர் நாளிதழ் நிறுவனம், ஆஸ்திரேலியா சிட்னி தமிழ் மன்றம் மற்றும் செம்மூதாய் பதிப்பகமும் இணைந்து பயன்பாட்டியல் பார்வையில் தமிழ் இலக்கியங்களும் ஆவணங்களும் என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள் பேச முன்வந்துள்ளேன். தமிழ் தமிழ் சுவடியலில் புலமை பெற்றோர் இன்றைக்கு விரல் விட்டு என்னும் அளவிலேயே உள்ளனர். சுவடியலின் மற்றொரு பதிப்பான ஆவண பதிப்பு என்பதும் இன்றைக்கு மேலை நாட்டில் அதிவேகமாக வளர்ந்து வரும் ஒரு துறையாகும். சுவடியலிலும் ஆவணவியலும் ஒன்றோடொன்று இணைந்தவை. அதை போன்று இவற்றிலிருந்து இலக்கியத்தையும் பிரிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. ஒரு இலக்கியம் எழுதப்படும் பொழுதே அது ஒரு வரலாற்று நிகழ்வாகிறது. ஒரு இலக்கியத்தில் பதிவான செய்திகள் அக்காலகட்டத்தின் வரலாற்று பதிவுகள் எனலாம். இலக்கியத்தில் பதிவானவற்றை நாம் குறுக்கு சான்றுகளாக கல்வெட்டு, செப்பேடு, நாணயம் மற்றும் பிற சான்றுகளை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆவணங்கள் அன்றாட பயன்பாட்டிற்கானவை என்பதை கண்கூடாக காண முடிகின்றது. இன்றைக்கு தமிழை பாடமாக படிப்போர் வெறும் இலக்கணத்தோடு இலக்கியத்தோடும் நின்று விடுவதில்லை. தமிழோடு தொடர்புடைய பல நூறு துறைகள் வளர்ந்துவிட்டன. மொழியாகட்டும் இலக்கியமாகட்டும் அவற்றின் பயன்பாடு பிற துறை செயல்பாட்டோடு இணைந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இலக்கியம் காலத்தை காட்டும் கண்ணாடி என்பர். இலக்கியம் காலம் காலமாக மாறினாலும் அதில் காட்டும் உள்பொருள் மாறக்கூடாது. இலக்கியம் என்பது தனி மனிதனால் எழுதப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் அதன் பின்னணியில் ஒரு சமுதாயம் இருக்கிறது என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாரதியின் கவிதைகள் சுதந்திர போராட்டத்திற்கு எழுச்சி ஊட்டியது. சமுதாயம் இல்லாவிட்டால் இலக்கியமும் இல்லை, படைப்பாளியும் இல்லை. இலக்கியம் என்ற சக்தி மனித உறவுகளை உணர்வு பூர்வமாக தொட்டு அறிவு பூர்வமாக விளக்கி ஆக்கப்பூர்வமாக செயல்பட வைக்கிற காரணத்தால் சமூக மாற்றத்திற்கான கருவியாகவும் திகழ்கிறது. ஒரு சமூகத்தின் வளர்ச்சி, மொழி வளர்ச்சி இலக்கியத்தை பொறுத்தே அமைகின்றது. எண்ணத்தின் வெளிப்பாடு மொழி. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கில் ஒளி உண்டாகும் என்பது பாரதி வாக்கு. அத்தகைய மொழி வன்மையால் இலக்கியங்களை படைத்து சமுதாயம் பயனுற அரிய கருவூலமாக தமிழ் இலக்கியங்கள் அமைந்துள்ளன. தமிழ் இலக்கியம் வளர்ந்து சார்ந்தது, மொழி சார்ந்தது, ஆய்வாளர்களின் நோக்கத்திற்கேற்ப பொருள் வளம் தருவது. சமுதாயம் என்றும் ஒரே மாதிரியாக நிலைத்திருப்பதில்லை. கால சூழலுக்கேற்ப நாகரீக மாற்றத்திற்கு உட்பட்டு தன்னை மாற்றிக்கொள்கிறது. மக்கள் எவ்வாறு வாழ்ந்தனர் என்பதையும் இப்பொழுது வாழும் முறையை பற்றியும் அறிய உதவுவது இலக்கியங்கள் ஆகும். நான் இப்போ இதுல 3 தொகுதி இருக்கு. இதுல ஒரு தொகுதியில இருந்து ஒரு கட்டுரையை மட்டும் நான் விளக்கி சொல்றேன். திருக்குறளும் இன்றைய வாழ்க்கை தத்துவங்களும் அப்படின்ற ஒரு தலைப்பை குமரவேல் வெளியிட்டிருக்காரு. அதுல எனக்கு பிடிச்ச கருத்துக்களை நான் உங்ககிட்ட பதிவு செய்யறேன். நம் நாட்டின் அழியாத செல்வமாக விளங்குவது திருக்குறள். காலத்தால் வெல்லும் மன உறுதியை பதித்தும் காலத்தால் அழியாவரம் பெற்றும் நிலைத்து நிற்கும் நூல். உலக இலக்கிய அரங்கில் தமிழ் பெருமையை நிலைநாட்டுவது இந்த திருக்குறள் சொல்லலாம். உலகத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பைபிள் என்ற ஒரு நூல், கிறிஸ்துவ நூல் பாத்தீங்கன்னா அதிக அளவுல பதிவு செய்யப்பட்டது. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா திருக்குறள் தான். உலக அரங்கில் அனைத்திலுமே இதை வெளியிட்டிருக்காங்க. வள்ளுவன் இந்த செய்தியை தான் பாரதியார் எப்படி கூறுறாருன்னா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் தந்த தமிழ்நாடு அப்படின்ட்டு ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு. அறம், பொருள், இன்பம் என்ற முப்பிரிவுகளில் சமூகத்தின் பிரதிபலிப்புகளை உணர்த்துகிறது. ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை எடுத்து காட்டுகிறது. இன்றைய வாழ்க்கை தத்துவத்தை பத்தி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் கூறுகின்ற வாழ்க்கை தத்துவங்கள் இக்காலத்திற்கும் பொருந்துவதாக இருக்கின்றன. அதில் கடவுளை அடைதல் என்பது ஒவ்வொரு மனிதருடைய விருப்பமாக இருக்கின்றது. இதை திருவள்ளுவர் பின்வருமாறு கூறுகிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவன் அடி சேரார் என்ற குறள் மூலமா அவர் வாழ்க்கை தத்துவத்தெல்லாம் விளக்கி சொல்லியிருக்காரு. பிறப்பாகிய பெரிய கடலை நாம் கடக்க விரும்பினால் கடவுளின் திருவடிகளை இடைவிடாமல் தியானம் செய்தல் வேண்டும். இந்த சமுதாய
சமுதாயம் ஒழுக்கக்கேடான சிந்தனைகளை கொண்டதாக இருக்கிறது. இதில் இருந்து நாம் விலகி தூய்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்து காட்டுவதற்கு கடவுளின் துணை இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலை இப்போ இருக்கு. அறத்தில் சிறந்த அறம் எதுன்றத பத்தி அவர் கூறியிருக்காரு. மனதில் சிறு குறையும் இல்லாமல் இருப்பதுதான் சிறந்த அறம். குறிப்பாக தேவையில்லாமல் கோபம் கொள்வதும் பொறுமையின்றி பதட்டமாக இருப்பதும் அறமாகாது. சிறந்த மனிதன் என்பவன் வீண் பெருமைகளுக்கு இடம் கொடுக்காமல் குற்றம் குறையின்றி இருப்பதுதான் சிறந்த அறமாகும். மனத்துக்கண் மாசில நாதன் அனைத்து அரண் ஆகுலன் நீர பிற என்கிறார். இந்த குறள் மூலமா அவர் சொல்லியிருக்காரு. அறிவு பெருக்கத்தை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து மணற்பாங்கான இடத்துல கிணறு தோண்டனா அந்த இடத்துல தண்ணி வரும். அது போல நம்ம வந்து பல நூல்களை படிக்கதான் நம்மளோட அறிவு வளரும் அப்படின்றத ஒரு குறள் மூலியமா விளக்கியிருக்காரு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு, அதன் மூலமா அவர் சொல்லியிருக்காரு. வள்ளுவனின் ஒவ்வொரு குறளும் பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை தத்துவங்களை வந்து விளக்கி கூறதாக இருக்குது. நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, பெரியவங்களை எப்படி மதிக்கணும், மதிக்க கூடாது, எதெல்லாம் அறம் எது அறம் இல்லை அப்படின்றத அவரு அந்த திருக்குறள் மூலியமா வந்து ஒரு வாழ்க்கையோட இதுவே அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த புத்தகத்துல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்டுரை. இதை நான் படிச்சு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். இத்துடன் என் உரையை முடித்துக்கொண்டு நன்றிகள் பல கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ இந்த மாணவி சொன்ன அந்த திருக்குறள் தொடர்பான ஒரு கட்டுரையை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஆய்வுக்கோவையில இருந்து எடுத்து பேசினாங்க. இந்த தலைப்பு நல்லா கவனிச்சிங்கன்னா வரலாற்றை கட்டமைப்பதில் எதெல்லாம் நமக்கு மூலமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்குற போது நிறைய வரலாற்று காலத்துக்கு முந்தின மக்கள் சமூகத்தினுடைய வரலாற்றை மீள்கட்டமைப்பு செய்வதற்கும் நமக்கு ஆவணங்கள் கிடைத்த பிறகு அந்த சமூகத்தினுடைய வரலாற்றை கட்டமைப்பதற்கும் நமக்கு எதெல்லாம் பயன்படுது அப்படின்னா இலக்கிய ஆவணங்கள் மட்டுமல்லாம இன்னும் நிறைய ஆவணங்கள், செப்பேடுகள், கல்வெட்டுகள், சாசனங்கள் என்று சொல்லக்கூடியவையெல்லாம். ஸோ அந்த மாதிரியான பல்வேறு ஆவணங்களையும் படிப்பதன் மூலமாக, அவற்றை கற்பதன் மூலமாக நாம் நம்முடைய வரலாற்றை தெரிந்து கொள்கிறோம். அதுதான் என்னுடைய நோக்கமா அமையுது. அப்படி பார்க்கும்போது இலக்கியங்களின் வாயிலாகவும் பிற ஆவணங்கள் நீங்க பாத்தீங்கன்னா சுவடிகள் இருக்கு, என்ன அப்புறம் செப்பு பட்டயங்கள் இருக்கு, கல்வெட்டுகள் இருக்கு. சுவடிகளை தான் நம்ம ஓலைகள் எழுதி வைக்கப்படுற ஆவணமா பார்க்கறோம். அது மட்டும் இல்லாம அயல் நாட்டவர்களுடைய குறிப்புகள் இருக்கு, நாட்குறிப்பேடுகள் இருக்கு, அப்புறம் வாழ்க்கை வரலாற்று நூல்களின் வாயிலாகவும் சில வரலாற்று ஒரு குறிப்பிட்ட அறிஞருடைய வாழ்க்கை வரலாற்று நூலின் மூலமாகவும் கூட நம்ம அந்த சமகாலத்தினுடைய சமூக இயங்கியல் எப்படிப்பட்டதா இருந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு புதுச்சேரியில் அனந்தரங்கம் பிள்ளையனுடைய நாட்குறிப்பேடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வச்சுக்கிட்டே அந்த சமகாலம் எப்படி இயங்குறது, அதுல என்ன குறிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அயல் நாட்டு பயணிகள் எழுதி வைத்த வரலாற்று பயண குறிப்புகள் அதை கொண்டும் நாம ஒரு குறிப்பிட்ட மக்கள் இனத்தினுடைய வரலாற்றை நாம அறிந்து கொள்ள முடியும். அந்த நாட்குறிப்பேட்டை அடிப்படையாக வச்சுக்கிட்டே ஒரு நாவல் எழுதப்பட்டிருக்கு, பிரபஞ்சனுடைய நாவல் ஒன்று எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வரலாறுகளிலிருந்து தான் நாம படிப்பணிகளை, பாடங்களை நாம கற்றுக்கொள்கிறோம். அந்த பின்புலத்துல தான் நாம இதை பார்க்கணும். இதை யாரெல்லாம் இந்த கருத்தரங்க கூடி நடத்தினாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது பல நிறுவனங்கள், தினமலர், நாளேடு, பல அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள், நம்முடைய கல்லூரி, இப்படி பல நிலைகள்ல இருந்தும் அந்த கட்டுரைகளை தந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் கட்டுரை பொறுமையா அமைஞ்சிருக்கு, எதெல்லாம் ஆய்வு பொறுமையா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். வெறும் இலக்கியம் மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நிறைய சாசனங்களை எடுத்துக்கிட்டு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, கல்வெட்டுகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாம இந்த பொறுமையை எடுத்து பார்க்கிற போது, ஆய்வு பொறுமையை எடுத்து பார்க்கிற போது நம்ம பார்க்க முடியும். செப்பேடுகள் மூலமா நாம அந்த செப்பேடுகள்ல என்ன வரலாற்று தரவு நமக்கு அடங்கியிருக்குது, கல்வெட்டுகள்ல இருந்து நாம எதை அறிந்து கொள்றோம், ஓலைச்சுவடிகள் மூலமா என்ன நம்ம பெற்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது இதுல பாத்தீங்கன்னா அது போல காப்பியங்களில் இருந்து என்ன நமக்கு பயன் கிடைக்குது,
நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைச்சிருக்கு, நீதி நூல்கள்ல இருந்து என்ன கிடைச்சிருக்கு, தனிப்பாடல்கள்ல இருந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில நிறைய விஷயங்களை நாம இதுல பார்க்க முடியும். அந்த மாதிரிதான் இங்க பாக்குற போது பயன்பாட்டியல் பார்வையில் தமிழர் உடைகளும் உடுத்து முறைகளும்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு தலைப்புல எழுதப்பட்டிருக்கு. இது எதை நமக்கு உணர்த்துது அப்படின்னா, இன்றைய நம்முடைய உடை கலாச்சாரம் பற்றியும், உடைகள் நாம் எப்படிப்பட்ட உடைகள்லாம் பயன்படுத்தணும், எந்த மாதிரியான உடைகளை பயன்படுத்தணும், அதை தயாரிக்கிற முறைகள் எப்படிப்பட்டதா இருந்தது, என்னென்ன சூழல்களில் அந்த உடைகள் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிற வரலாற்றை நாம தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாடு. ஒரு பொருள் சாதாரண நிலையில ஒரு பொருளை தரக்கூடியதா இருக்கு, அது சடங்கு நிலையில அது வேற ஒரு பொருளை தரக்கூடியதா அமையும். நம்ம உடை உடுத்துற போது குறிப்பா இந்த வழிபாடு அப்படிங்கிற நிலையில, வேண்டுதல் அப்படிங்கிற நிலையில பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிறத்திலான உடைகளை மட்டுமே உடுத்துவது. இப்ப சபரிமலைக்கு போகக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு நிறத்திலோ அல்லது நீல நிறத்திலான ஆடைகளை பயன்படுத்துகிறார்கள். திருப்பதிக்கு போறவங்க பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்திலான ஆடைகளை பயன்படுத்துறாங்க. திருத்தணிக்கு காவடி எடுத்துட்டு போறவங்கள பாத்தீங்கன்னா காவி நிறத்திலான ஆடைகளை பயன்படுத்துறாங்க. நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழா நடந்துச்சுன்னா கூட அப்ப கூட பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்திலான ஆடைகளை பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த ஆடைகளை பற்றி பார்க்கிற போது இப்ப வழிபாட்டு நிலையில இந்த மாதிரி நிறத்திலான ஆடைகளை பயன்படுத்துவது அப்படின்றாங்க. ஆடைகளின் பயன்பாடு அதோடு முடிஞ்சிருதா அப்படின்னா இல்ல. ஒருத்தர் செத்து போனானா கூட அவன் மேல போர்த்துறது அப்படிங்கிற நிலையில ஆடைகளை அப்ப சடங்கு ரீதியில அந்த ஆடைகளை போர்த்துவது அப்படிங்கிறது என்ன நிலையில அது பார்க்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொன்றா நம்ம அதனுடைய ஆடைகள் எப்போது உருவாக்கப்பட்டது, எந்த மாதிரியான ஆடைகளை உடுத்தினார்கள், அந்த ஆடைகள்ல என்னென்ன மாதிரியான பயன்பாடு இருக்கு, என்ன மூலப்பொருளை கொண்டு அது உருவாக்கப்பட்டது, அது யாருனால் உருவாக்கப்பட்டது, அதை பயன் கொண்டவர்கள் யாரு, எப்படி உடுத்தினார்கள், எவ்வளவு நீளத்துக்கு இருந்தது, இதெல்லாம் ஆடைகளை பற்றி நாம அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பா அமையுது. அது எதுல இருந்து நாம இந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா இலக்கியங்களின் வாயிலாக நாம் அதை அறிந்து கொள்ளும். சங்க இலக்கியம் அந்த ஆடைக்கு என்னென்ன பேரெல்லாம் இருந்தது. நம்ம ஆடை உடுத்துறோம்னா ஒவ்வொரு ஆடைக்கும் ஒரு பேர் வச்சிருக்கோமா இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எந்தெந்த அலுவல் ரீதியில இருந்தவங்க என்னென்ன மாதிரியான ஆடைகளை உடுத்தினார்கள். எல்லாரும் ஒரே மாதிரியான ஆடைகளை உடுத்துறது இல்லை. அப்ப இந்த இந்த பண்பாட்டு மரபுகள் அத்தனையும் நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த இலக்கிய சான்றுகள் நமக்கு துணையா இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அதன் மூலமாக நம்முடைய மரபுகளை நாம் கற்றுக்கொள்கிறோம், நம்முடைய பண்பாட்டை நாம் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமையுது. இந்த கருத்தரங்குகள்ல பேசப்படுகின்ற இந்த நாம இதெல்லாம் எப்படி இயங்குறோம் அப்படின்னா கருத்துக்களால் இயங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம கிட்ட யாருமே கருத்துக்கள் பரிமாறப்படாம இருந்தது அப்படின்னா நம்முடைய சிந்தனை என்பது இல்லாமல் போயிடும். அப்ப நாம ஒவ்வொருத்தரும் செயல்படுறோம் அப்படின்னா உள்ள கருத்துக்கள் போது இந்த கருத்துக்களின் அடிப்படையில தான் நம்முடைய செயல்பாடு அப்படிங்கிறது நிகழும். நான் எதுலையுமே எந்த கருத்துக்குமே ஆட்படாம இருந்தான் அப்படின்னா மனிதனுடைய செயல்பாடு என்பது இருக்காது. நீங்க ஒன்னத்தை கேட்கறதன் மூலமா மூளை இயங்குது, அதை பகுத்தாராயுது, அதனுடைய விளைவுகளை பத்தி சிந்திக்குது, அது செயல்படுது. அப்ப நாம இவ்வொன்ற கருத்துக்களை கேட்பதன் மூலமா தான் நாம நம்முடைய சிந்தனை வளத்தை நம்ம பெருக்கிக் கொள்ள முடியும். அப்பதான் மனிதகுல வளர்ச்சி என்பது ஏற்படும். மனித கண்டுபிடிப்புகள்ல ரொம்ப அற்புதமானது என்ன தெரியுமா? மொழியோட கண்டுபிடிப்பு தான். இந்த மொழியை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம வரலாறை அறிந்து கொள்கிறோம். இந்த வரலாறு தான் மனித வாழ்க்கைய மற்ற உயிர்களிலிருந்து இந்த உலக வளங்களை கட்டுப்படுத்துகின்ற அளவுக்கு அறிவு பெற்றவர்களாக மாற்றுவதற்கு எது காரணமா இருந்ததுன்னா மனிதனுடைய அளப்பரிய கண்டுபிடிப்பான மொழியோட கண்டுபிடிப்பு தான். அந்த மொழியின் வாயிலாகத்தான் நாம் இந்த வரலாறுகளை எல்லாம் அறிந்து வைத்திருப்போம். அப்படி பார்க்கும்போது நிறைய பொருண்மைகள்ல இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு இலக்கிய வகைமையின் அடிப்படையிலும் ஒவ்வொரு விதமான பயன்பாடானது நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில நடுகள் வழிபாட்டை பற்றியும் இதெல்லாம் நடுகள் வழிபாடுன்னா பயன்பாட்டு ரீதியில என்ன விஷயங்களை எல்லாம் நாம கத்துக்கிறோம், ஏன் இந்த நடுகள் எவ்வாறு என்ன காரணத்துக்காக அது அந்த நடுகள் ஆனது நடப்பட்டது, யாருக்கு அந்த நடுகள் நடப்பட்டது, அது ஆணுக்காக நடப்பட்டதா பெண்ணுக்கு நடப்பட்டதா, சங்க காலத்துல அந்த நடுகள் எப்படி வழிபாட்டுக்கு உட்படுத்தப்பட்டது, தற்காலத்துல அதனுடைய நீட்சி இருக்கா இல்லையா
அதுவரையிலும் நாம் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பா அமையுது ஒரு கட்டுரையை நாம் சிந்திக்கிற போது. உதாரணத்துக்கு நாம் கூட நம்முடைய ஊர்ல இறப்பு நிகழுமானால் அந்த இடுகாட்டுக்கோ அல்லது சுடுகாட்டுக்கோ போகிற போது அதை பார்க்கிற வாய்ப்பு இருந்தா நீங்க பார்க்கலாம். அந்த புதைக்கப்பட்ட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தலைமாட்டுல ஒரு கல்லை வச்சிருப்பாங்க. அதுக்கும் கூட நீராட்டி நிகழ்த்துவார்கள், படையல் எல்லாம் வைப்பாங்க. இது எதனுடைய எச்சம்? சுருட்டு, சாராயம் இதெல்லாம் வச்சு படைப்பாங்க. எதனுடைய எச்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பண்பாட்டினுடைய தொடர்ச்சியினுடைய எச்சம். நம்முடைய பண்பாட்டுல நடுகள்ல இப்படி இறந்தவர்களை புதைப்பதும் அவர்களுக்கு நடுகள் நாட்டுவதும் நம்முடைய வழக்கமா இருந்திருக்கு. அதோட நீட்சி தான் நம்முடைய இன்றைக்கும் அதன் ரீதியில செய்யப்படுகின்ற சடங்கா அதை நம்ம பார்க்கணும். அங்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த வீரனுக்கு நாட்டப்பட்ட நடுகள்ல பாத்தீங்கன்னா அவனுடைய பெருமையை பேசுகின்ற வகையில அதை பொறித்து அந்த கல்லை வைத்து வழிபடுவது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. அதே மாதிரிதான் இன்னைக்கும் அந்த தொடர்ச்சி அதனுடைய நீட்சியாத்தான் நாம் அதை பார்க்கணும். நம்ம அப்படின்னா பாருங்க, நாம அறுபடாத ஒரு பண்பாட்டு மரபை கொண்டவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த கட்டுரை வாயிலா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா அமையுது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் நம்ம பேசிக்கொண்டே போகலாம். இதுல பேசப்படுகின்ற கட்டுரை பொறுமைகள் அது போல அமையுது. அப்ப அதெல்லாம் கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் நாம எந்த மாதிரியான பண்பாட்டு மரபுகளை கொண்டிருக்கிறோம், அதுக்கு என்ன காரண காரிய தொடர்பு இருக்கு, எந்த அடிப்படையில இதெல்லாம் இந்த சடங்குகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரியான கருத்தரங்க ஆய்வுக்கோவைகள் நமக்கு பெரிதும் பயன்படக்கூடியதா அமையும். அந்த அடிப்படையில் தான் இங்க இலக்கிய சான்றுகள் பெரும்பான்மையாகவும் பிற ஆவணங்கள் எந்த அளவுக்கெல்லாம் நமக்கு பயன்படக்கூடியது அப்படிங்கிற அடிப்படையிலும் இந்த ஆய்வுக்கோவையானது இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல 3 தொகுதிகள் இடம்பெற்றிருக்கு. 316 கட்டுரைகள், அதாவது 316 ஆய்வாளர்கள் தங்களுடைய கட்டுரை பண்புகளை அமைச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, அந்த வகையில இந்த பயன்பாட்டியல் பார்வையில் தமிழ் இலக்கியங்களும் ஆவணங்களும் என்கிற இந்த தொகுப்பு குறித்து பேசிய மாணவர்களுக்கு பாராட்டு. அடுத்ததா அதே 2014 இன்னொரு கருத்தரங்கமானது நடைபெற்றிருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பன்னாட்டு கருத்தரங்கமா இல்லாம ஒரு நேஷனல் செமினார்னு சொல்லுவோம், அதாவது உள்நாட்டு அளவில் நடைபெறக்கூடிய ஒரு கருத்தரங்கம். அதுல பாத்தீங்க அப்படின்னா திருக்குறளை மையப்பொருளாக கொண்டு வள்ளுவரனுடைய மேலாண்மை சிந்தனைகள் என்னென்ன மாதிரியான மேலாண்மை வாழ்க்கையில தொடங்கி நிர்வாகம் உட்பட பல்வேறு பொருண்மைகள்ல வள்ளுவர் இந்த மானுடத்திற்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல்களை நமக்கு எடுத்து சொல்றார் அப்படிங்கிற பின்னணியில ஒரு கருத்தரங்கமானது முன்னெடுக்கப்பட்டது. அதுல பாத்தீங்க அப்படின்னா 19 கட்டுரைகள் அதுல இடம்பெற்றிருந்தது. அது 2014 நடைபெற்றதுதான். அதுல 117 பக்கங்கள் கொண்ட ஒரு சிறு தொகுப்பாக அது வெளியிடப்பட்டிருக்கு. வள்ளுவத்தை பத்தி எவ்வளவோ ஆய்வுக்கோவைகள் வெளிவந்துகிட்டே இருக்கு, நிறைய இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. நிறைய வள்ளுவம் பற்றி திருக்குறள் 1330 குறள் சொல்றோம். ஆனா அந்த 1330 குறளை பற்றி பல லட்சக்கணக்கான ஆய்வு கட்டுரைகளும் நூல் தொகுதிகளும் வெளிவந்திருக்கு. அப்படின்னா அதனுடைய நுட்பத்தையும் அந்த வள்ளுவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களினுடைய செறிவையும் நம்ம பார்க்கணும். அது எந்த அளவுக்கு உண்மை பேசியிருந்தால் எது உண்மையானதோ அதுதான் காலங்கடந்து நிற்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எது உண்மையோ அது காலங்கடந்து நிற்கும். போலி கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அது மறைஞ்சு போயிடும் இல்லையா? அந்த பின்னணியில பார்க்கும்போது வள்ளுவரினுடைய மேலாண்மை சிந்தனைகளை மையப்பொருளாக கொண்டு வெளிவந்த இந்த ஆய்வு தொகுதியிலிருந்து, அந்த ஆய்வுக்கோவையிலிருந்து அந்த ஆய்வுக்கோவை குறித்தும் அதில் இடம்பெற்றக்கூடிய கட்டுரைகளை குறித்தும் நவீன்ராஜ் 3ஆம் ஆண்டு தமிழ்துறை மாணவன் அந்த ஆய்வு பொறுமை பற்றி, இந்த ஆய்வுக்கோவை பற்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து அதனுடைய தமிழாக்கம் பண்ணணும்ன்றதுக்காக அதுக்கப்புறம் இணைந்து சேர்ந்து நாங்க நிறைய பண்ணோம். கல்லூரியில பண்ணி பதிவுகள்லாம் அதுக்கு முன்னாடியே இது என்னன்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க மேலாண்மை
துறையோட இணைந்து நடத்தப்பட்ட ஒரு கருத்தரங்கு. அதுல தமிழ் சார்ந்து வேளாண்மை சம்பந்தமான கட்டுரைகளை தனிய பிரிச்சு அதை ஒரு நூலாக்கம் செய்திருக்கிறத நான் அதோட சேர்ந்ததான் அவங்க வெவ்வேறு பொறுமைகள்ல சொல்லியிருப்பாங்க. இப்ப அதுல இருந்து தமிழ் இலக்கியம் எந்த மாதிரியான மேலாண்மை சிந்தனைகள் எல்லாம் முன்வைக்குது அப்படிங்கிறத ஒரு தனி நூலாக வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த ஆய்வு தொகை வெளியிட்டு அப்படிங்கிற கூடுதல் தகவல நீங்களும் உருவாக்கிருக்காங்க. இப்போ அந்த கட்டுரை தொகுப்பு குறித்த அவின்ராஜ் சொல்ல கேட்கலாம். எஞ்சுமுல தென்தமிழ் என்று கம்பன் உன்னை கூறிவிட்டான். யாமறிந்த மொழிகளிலே சிறந்த மொழி தமிழ் மொழி என்று பாரதியும் உன்னை கூறிவிட்டான். தமிழுக்கு அமுதென்று வேர் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசனும் உன்னை கூறிவிட்டான். உன்னை என்னவென்று அழைப்பேனோ, எப்படி அழைப்பேனோ, உண்மையை சொல்லட்டுமா, உள்ளதை சொல்லட்டுமா, என் நாவில் கலந்தவளே, உனது புகை சொல்ல பிறப்பெடுத்தேன். உன் சொல்லில் விளையாட சொல்ல முடியலையே. உயிரின் மேலான அன்னை தமிழே அன்னை தமிழே என போற்றி பாடி தமிழுக்கு முதல் வணக்கம். இங்கே வந்திருக்கும் தமிழர்களுக்கு அடுத்த வணக்கம். நான் பேசுற டாபிக் பாத்தீங்கன்னா வள்ளுவமும் மேலாண்மையும் அப்படின்ற டாபிக். வள்ளுவம்னா எல்லாருக்கும் தெரியும், மேலாண்மைனா நிர்வாகம் பண்றதுதான் மேலாண்மை அப்படின்னு சொல்றதுன்னு சொல்றாங்க. இந்த புத்தகத்தை 19 பேர் எழுதியிருக்காங்க. அதுல தனி சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கல்லூரியை சேர்ந்த பேராசிரியர்களும் சரி, சக மாணவர்களும் சரி இதை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் எடுத்துக்கிற டாபிக் பாத்தீங்கன்னா குரலில் ஆட்சியல் சிந்தனைகள் அப்படின்ற டாபிக். இது டாக்டர் பத்மநாபன் அவர்கள், பொதுச் செயலாளர், கன்னியாகுமரி வரலாற்று பண்பாட்டு ஆய்வு மையம், நாகர்கோவில் அப்படின்ற இடத்துல இருந்து வராரு. திருக்குறளை அறம் பொருள் அப்படின்ற இது பொதுவா இருக்கு. அதுல எதை முதன்மைப்படுத்தி சொல்றாங்கன்னா, இந்த மேலாண்மை அப்படின்றத முதன்மைப்படுத்தி இவர் சொல்லியிருக்காரு. மேலாண்மைனா ஃபர்ஸ்டே சொன்ன நிர்வாகம். திருக்குறளுக்கு இது தனி சிறப்பு சேர்க்குது அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நாட்டை ஆளும் அரசனுக்கு நிர்வாகிகள்லாம் எது இருக்குமோ, ஒரு நாட்டை எல்லைகளை போய் பாதுகாக்கணும். செகண்ட் ஒன் அண்டை நாடுகளுக்கு நட்புறவை ஏற்படுத்தி கொள்ளணும். அடுத்தது இது மட்டும் அல்லாது மன்னன் ஒழுக்கமுடையவனா இருக்கணும். மன்னன் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வேண்டும். இது மட்டும் அல்லாது தூதர்கள் மூலமாக அண்டை நாட்டிற்கு சென்று ஒற்று பார்த்து வர வேண்டும் அப்படின்லாம் சொல்றாரு. அது மட்டும் அல்லாது மக்களையும் நல்ல முறையில பாத்துக்கணும், மக்களுக்கும் கல்வி கேள்விகள் வழி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இல்லாத அரசன் பகைவரால் எளிதில் வெற்றி பெறக்கூடியவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காலத்துல வணிக நிறுவனங்கள்ல இயக்குனர், ஆணையர், செயலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு மன்னர்கள் ஆட்சி முறையில குறுநில மன்னர்கள், மாமன்னர்கள், சக்கரவர்த்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு மன்னர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களை புலவர்கள், சான்றோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல குடியரசுத் தலைவர்கள், ஆளுநர், பிரதமர், முதல்வர், ஊராட்சி தலைவர், ஒன்றிய ஆணையர், ஒன்றிய தலைவர், நகராட்சி ஆணையர், நகராட்சி தலைவர்னு பல்வேறு பெயர்கள் அழைக்கப்பட்டாலும் அந்த காலத்துல இருக்கிற முடியரசும் சரி, இந்த காலத்துல இருக்கிற குடியரசும் சரி, ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் பாக்குறாங்க. பேர் தான் மாற்றம் அடைஞ்சிருக்கே தவிர செயல்ல எந்த மாறுபாடும் இல்லை. அந்த காலத்திலயும் நாட்டை காப்பாத்தி மக்களை தான் காப்பாத்துறாங்க, இந்த காலத்திலயும் நாட்டை காப்பாத்தி மக்களை தான் காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துலாம் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த காலத்துல இருக்கிற முடியரசுக்கு மட்டும் இல்லை, இந்த காலத்துல இருக்கிற குடியரசுக்கும் அது பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கேட்கலாம், அந்த காலத்துல முடியரசு தானே இருந்திருக்கு, எப்படி அவர் குடியரசுக்கும் சேர்த்து குரல் எழுதியிருப்பாரு அப்படின்னு கேட்கலாம். ஆனா இவரே சொல்லியிருக்காரு, குடியரசுக்கும் அரசியலை பத்தி சம்பந்தமான திருக்குறளை இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் போட்டு எழுதியிருக்காருன்னா பொருட்பால் அப்படின்ற டாபிக். இது திருவள்ளுவர் பெரிய பகுதியா எழுதியிருக்காரு. ஏன்னா அறத்துப்பால்ல பார்க்கும்போது 38 அதிகாரங்களை கொண்டிருக்கு. இன்பத்துப்பால்ல பார்க்கும்போது அது 25 அதிகாரங்களை கொண்டிருக்கு. ஆனா பொருட்பால்ல பார்க்கும்போது மட்டும் 70 அதிகாரங்களை கொண்டுள்ளதாக அமைந்திருக்கிறது. திருவள்ளுவர் 1330 குறளை எழுதியிருந்தாலும் இந்த அறம் சார்ந்த விஷயங்கள், நீதி சார்ந்த விஷயங்கள் 380 பாடல்கள்ல சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த இன்பத்துப்பால்ல சொல்லும் போது 250 பாடல்கள், 250 பாடல்கள்ல காதல் சம்பந்தமான இது சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பொருட்பால்ல சொல்லும் போது 700 பாடல்கள் அவர் பாடியிருக்காரு. 700 பாடல்கள்ல அரசியல், அந்த காலத்து மக்கள் எப்படி எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற பத்தி சொல்லியிருக்காரு. இந்த பொருட்பால்ல 70 அதிகாரங்களை கொண்ட பொருட்பால்ல 25 இயல்கள்ல 25 அதிகாரங்கள்ல அரசியலை பத்தி மட்டுமே சொல்லியிருக்காரு. 250 பாடல்கள்ல அரசியலை பத்தி மட்டுமே, இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை அப்படின்னு சொல்லிக்கிற 25 அதிகாரங்கள்ல இந்த அரசியலை பத்தி மட்டுமே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த காலத்துல இருக்கிற முடியரசுக்கும் குடியரசு தலைவனுக்கும் மட்டும் இது பொருந்தாது, சக மாணவர்கள் மக்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை சம்பந்தமா தான் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு.
அடுத்தது வந்து அந்த காலத்துல வந்து புவியை ஆட்சி செய்யறவங்களுக்கு வந்து நிறைய வந்து கடமைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து வீரம் மட்டும் இருந்தா போதாது, ஒரு வீரனுக்கு நுண்ணறிவும் தேவை அப்படின்னு வந்து சொல்றாரு. செகண்ட் வந்து பகைவர்களை வந்து எப்பவுமே ஒண்ணு சேர விடக்கூடாது, பிரிச்சே வச்சிருக்கணும் அப்படின்ற வந்து இன்னொரு கருத்து சொல்றாரு. அந்த பிரிச்ச பகைவர்களை தன் பக்கம் எப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நட்புறவை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அண்டை நாடுகளுக்கு போயிட்டு, அந்த கருத்துக்கள்லாம் இதுல வந்து சொல்றாரு. ஆனா அந்த காலத்துல வந்து இதை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த காலத்துல வந்து இதே பேரை வச்சு அதை வந்து கூட்டணி அப்படின்ற சொல்ல வந்து சொல்றாங்க. அந்த காலத்துல வந்து நல்லதுக்காக பயன்படுத்துறாங்க, மக்களை காப்பாத்துறதுக்கும் நாட்டை காப்பாத்துறதுக்கும் இந்த மாதிரி கூட்டு சேர்ந்தாங்க. ஏன்னா இந்த காலத்துல எதுக்குதான் இது மாதிரி பண்றாங்கன்னே தெரியல அப்படின்னு வந்து இவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அரண்ல வந்து திருவள்ளுவர் வந்து முதல்ல ஒரு 6 கருத்துக்களை முன்வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், அந்த 6ம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து முன்வைக்கிறாரு. படைனா ஒரு நாட்டுக்கு வந்து எப்பவுமே படை வந்து முக்கியமானதா இருக்கணும், அதனால படை. ரெண்டாவது வந்து குடி, மக்கள் எப்பவுமே ஒரு நாட்டுல இருக்கணும், அதனால குடி. செகண்ட் வந்து கூழ், எல்லாரும் அணைந்தும் எல்லாரும் வந்து ஒண்ணு சேர்ந்து இருக்கணும், அதுக்கு பேரு கூழ். அமைச்சுனா அந்த மக்களை வந்து வழிநடத்துறதுக்கு கண்டிப்பா ஒரு அமைச்சன் இருக்கணும், அதனால வந்து அமைச்சு. அதனால வந்து நட்பு, அண்டை நாடுகளுக்கு போய் நட்பு வந்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அதனால நட்பு. அரண்னா இயற்கையாக ஏற்படுத்தக்கூடிய அரண். இதுல வந்து படையை முதன்மையா வச்சாருன்னா ஒரு நாட்டுக்கு வந்து படை இருந்தாதான் அது வந்து வலிமை பெற்ற நாடாக போற்றப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்றாரு. கோட்டைகளை சுற்றி மதில்கள் மட்டும் இருந்தால் போதாது, மதில்களை சுற்றி வீரர்கள் மட்டும் இருந்தால் போதாது, வீரர்களுக்கு நுண்ணறிவும் திறனும் தேவை அப்படின்னு வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து தனி வாழ்க்கை. இன்றைய காலகட்டத்துல ஒரு குடியரசுத் தலைவனாண்ட போயிட்டு உனக்கு என்னென்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல் குடிக்க கூடாது, சூதாடக்கூடாது, ஆண் பெண் உறவு இருக்கக்கூடாது, அப்படின்னு கூத்தாடக்கூடாது அப்படின்னு நிறைய பழக சொல்லுவாங்க. ஆனா திருவள்ளுவர் வந்து இதை மாற்றி வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா பெண் வழி சேரல் அப்படின்றதுக்காக 10 குறள் எழுதியிருக்காரு. அப்படி சேர்ந்தாலும் அவங்க பேச்சு கேட்டு ஆடக்கூடாது அப்படின்றதுக்காக 10 குறள் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கல் குடிக்க கூடாது அப்படின்றதுக்காக 10 குறள், சூதாடக்கூடாது அப்படின்றதுக்காக 10 குறள் வச்சிருக்காரு. இதை வந்து நீதி உரைப்பவன் அவனுக்கு மட்டும் இது பொருந்தாது, சக மக்களுக்கும் இது வந்து போய் சேரணும், அப்படி இருந்தாதான் நாடு வந்து உருப்படும் அப்படின்னு வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தூதர்கள். இந்த நாட்டுல வந்து தூது அப்படின்றது வந்து அந்த காலத்துல இருந்திருக்கு, இந்த காலத்துலயும் அது வந்து இருந்திருக்கு. அந்த அண்டை மாநிலங்களுக்கு போயிட்டு நட்புறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த காலத்துல வந்து தூதர்கள் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இது வந்து அந்த காலத்திலே இருக்கு. அதை வந்து 2 வரியிலே சொல்லிட்டாரு. அன்பும் அரணும் எதையும் ஆராய்ந்து சொல்லும் திறன் ஆகியவை தூதர்களுக்கு இன்றியமையாத பண்புகளாகும் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து உளவுத்துறை. உளவுத்துறைனா இன்றைய உலகில் வந்து உளவுத்துறை வந்து அரசின் வந்து முக்கிய ஒரு அங்கமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த காலத்துல எப்படி உளவுத்துறை இருந்திருக்குன்னு திருவள்ளுவர் மூலமா தான் தெரிய வருது. அரசின் நிதிகளை கூறும் நூலாகவும் உளவுத்துறையும் மன்னனின் 2 கண்களாகும் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. கடைசியா பாத்தீங்கன்னா கூட்டாட்சினா எப்படி சொல்ற திருவள்ளுவர் எப்படி சொல்றாருன்னா, இப்போ ஒரு பாட்டாளி கட்சி இருக்கு, நெக்ஸ்ட் வந்து முதலாளித்துவம், அந்த மாதிரி இதுல போட்டுருங்க, பாட்டாளிகள் நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க, ஒருத்தவங்க வந்து முதலாளிகள் நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் கூட்டாட்சி. அதே மாதிரி பழைய காலத்தவரும் புது காலத்தவரும் சேர்ந்து ஆட்சி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, 2 பேரும் கூட்டாட்சி நடத்தினா அந்த நாடு வந்து முன்னேற்றம் அடையாது, தனித்தனி கொள்கையை வச்சு ஆட்சி பண்ணாதான் நாடு வந்து முன்னேறும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து கூட்டாட்சி என்ற பெயரில் இன்றைய காலத்துல வந்து மத்தியில் ஆட்சி வந்து நடத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இது இருக்கிற வரைக்கும் நாடு வந்து எப்பவுமே நலமடையாது. என்றைக்கு வள்ளுவர் பேச்சை கேட்டு அந்த குரலுக்கு ஏத்த மாதிரி ஆட்சி நடக்குதோ அன்னைக்குதான் வந்து நாடு வந்து நலமடையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகம் அழிவு பாதையை நோக்கி செல்கிறது. அந்த அழிவு பாதையிலிருந்து நம்ம நாட்டை காக்க வேண்டும் என்றால், ஊழலற்ற ஒரு அரசை உருவாக்க வேண்டும் என்றால், தீவிரவாதத்தை அழியோடு அழிக்க வேண்டும் என்றால், வள்ளுவர் காட்டிய அரசியல் வழியில் நாம் செல்ல வேண்டும். நாம் மட்டுமல்ல, அரசியல்வாதிகளும் செல்ல வேண்டும், கட்சிகள் சொல்ல வேண்டும். அது நமது நாட்டை காக்க திருவள்ளுவரின் அறிவுரையால் தான் மட்டும் முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த புக்கில் அவ்வளவுதான் இருக்கு. இதை நான் சொல்ற சில விஷயங்கள், தமிழர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. ஒரு விஷயத்துக்கும் ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் ஒரு திசைக்கு வந்து 8 திசை அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இசைக்கு வந்து 7 இசை, சரிகமா பதனி அப்படின்னு வந்து 7 வச்சிருப்பாங்க. அப்புறமேட்டு சுவையை வந்து 6ஆக பிரிச்சிருக்காங்க தமிழன். அறுசுவைகளோட பரிமாற பழக்கம் வந்து நம்ம தமிழர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்புறமேட்டு சுவையை வந்து 6ஆக பிரித்த தமிழன் வந்து நிலத்தை வந்து 5ஆக பிரிச்சிருக்கான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு. நிலத்தை வந்து 5ஆக பிரித்த தமிழ் வந்து காட்சியை வந்து 4ஆக பிரிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. வடக்கிலே இருந்து வீசினால் வாடை, தெற்கிலே இருந்து வீசினால் தென்றல், கிழக்கிலே இருந்து வீசினால் கொண்டல்,
மேற்கிலே இருந்து வீசினால் கோடை அப்படின்னு 4 விதமான காட்சிகளுக்கும் 4 பேர் வச்சது நம்ம தமிழர்கள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அதே மாதிரி காட்சியை 4ஆக பிரித்த தமிழன் வந்து மொழியை வந்து 3ஆக பிரித்தான். இயல், இசை, நாடகம் அப்படின்னு மொழியை 3ஆக பிரித்த தமிழன் வந்து வாழ்க்கையை வந்து 2ஆம் பிரிச்சா அகம்புறம்னு. அகம் வந்து தலைவனும் தலைவியும் வாழக்கூடிய வாழ்க்கை, அக வாழ்க்கை, கொடை, வள்ளல் தன்மை, போர் தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதான் புறச்செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஒழுக்கத்தை மட்டும் வள்ளுவர் வந்து 1ஆ பிரிச்சிருக்காரு. அது உயிரினும் மேலாக படிச்சிருக்கான். அதனால வள்ளுவன் சொல்றாரு ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பசங்க எல்லாம் கேட்டா அறிவுனா எதுடா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ராக்கெட் தயாரிச்சா பத்தி அவன் தான்டா அறிவாளி, இந்த ஏரோப்ளைன் விட்டான் பத்தி அவன் தான்டா அறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வள்ளுவர் வந்து சொல்றாரு அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை அப்படின்னு குறள் மூலியமா சொல்றாரு. பிறரின் அப்படின்னு சொல்ல அது வந்து உயர்தினியை குறிக்கும். இவர் வந்து பிரிதின் அப்படின்னு அக்னிலையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. நம்ம போகும்போது எதனா ஒரு உயிர் வந்து வாடி கீழே கிடக்குதுன்னா அவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போனோம். அப்படியே போனோம்னா அறிவற்றவர்களுக்கு சமம். அந்த காலத்திலேயே அவர் ஜாடமாடியா பேசியிருக்காரு. திருக்குறள்ல என்ன ஒரு சுகம் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குறளை வந்து எல்லாரும் கேட்டிருப்பீங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறள்ல வந்து நீங்க சொல்லி பாத்துங்க, இல்லை எழுதி கூட பாத்துங்க. துணைக்கால்ன்றது இந்த குறளுக்கு வந்து எப்பவுமே வரவே வராது. ஏன் இந்த திருக்குறளுக்கு வந்து துணைக்கால் வந்து வரலன்னா நம்ம நிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா கால் தேவைப்படுது. அந்த கால் இல்லைன்னா நம்மளால நிக்க முடியாது. வள்ளுவர் வந்து நிற்க என்று எழுதிவிட்டு இந்த குறளை வந்து காலையே சேர்க்காம எழுதிருக்கான். ஏன் தெரியுமா? இந்த கல்வி என்ற ஆயுதம் இருந்தால் போதும், நம் சொந்த காலிலேயே நின்றுவிட முடியும், வேறு எந்த காலும் தேவையில்லை என்பதற்காக வள்ளுவன் தன் அந்த குறளில் கூட கால் இல்லாமல் எழுதியிருக்கிறான் என்று குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம். இறுதியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். இந்த திருக்குறள்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த மொழிக்காக ஏன் இயல் வந்து வைக்கல? நெக்ஸ்ட் ஒன் வந்து தமிழ் மொழி வந்து ஏன் திருக்குறளை வந்து இடம் பெறல? 2 கேள்வி இருக்கு. அது யாரா பதில் தெரிஞ்சா சொல்லலாம். முதல் குறளே மொழி பத்தி தான் பேசியிருக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுங்கிறதுல இருந்தே மொழி பற்றிய சிந்தனை வள்ளுவர்கிட்ட இருக்கு. மொழி அடிப்படையாக கொண்டுதான் இலக்கியம் தோன்றுது. வேற இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்க? தமிழ் மொழிங்கிறது ஏன் இடம் பெறலன்னா, மொழி இல்லாம என்ன இலக்கணம் இலக்கியம் ஒன்றும் இல்லை. மொழிதான் அடிப்படையா இருக்கக்கூடியது. எல்லா பொருளும் இதன்பால் உல அப்படின்னு அந்த திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூல் இந்த திருக்குறளுடைய பெருமை பற்றியே தோன்றி இருக்கக்கூடிய நூல். பல அறிஞர் பெருமக்களும் இந்த குறள் எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு ஆழமான நூல் இது. இதுல எல்லா பொருள் பற்றியும் பேசப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா திருக்குறளை, அதாவது பெரியோர் பாட்டுல பிழை சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. பெரியோர் பாட்டில் பிழை சொன்னும் வள்ளலார் எதெல்லாம் செய்யக்கூடாதது அப்படிங்கிறத பத்தி ஒரு பெரிய லிஸ்ட் அவுட் போடுவார். இதுல மனுமுறை கண்ட வாசகம் என்கிற நூல்ல பாத்தீங்க அப்படின்னா அதோட சாரத்தை பத்தி பேசுகிற போது பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனும், ஏன் என்னுடைய மகனால் இப்படிப்பட்ட ஒரு பெரும் துன்பத்திற்கு நான் ஆளானேனோ, அப்படிங்கிற பாவத்திற்கு ஆளானேன் அப்படிங்கிறத பத்தி அந்த சோழ மன்னன் மனுச்சோழன் வருந்தி சொல்லுகிற போது இதையெல்லாம் வள்ளலார் ஒரு வரையறைப்படுத்தி வகைப்படுத்தி சொல்லியிருப்பார், எதெல்லாம் பாவச் செயல்கள் அப்படின்னு. அந்த மாதிரி பார்க்குற போது எதிர்கருத்து அப்படிங்கிற நிலை வந்து பெரியோர் பாட்டில் பிழை காணக்கூடாது அப்படின்றது. ஆனா இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கருத்தையும் கேள்விக்கு உள்ளாக்குகிற ஒரு தன்மை உண்டு. அந்த அடிப்படையில ஈரோடு தமிழன்பன் பார்த்தீங்கன்னா வணக்கம் வள்ளுவ என்ற ஒரு நூல் எழுதியிருந்தேன். அது ஒரு புதுக்கவிதை வடிவில் அமைந்திருக்கக்கூடிய நூல். அந்த நூல்ல பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியத்தையும் திருக்குறளையும் மையப்பொருளாக கொண்டு பேசப்பட்ட ஒரு நூல். அந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருந்தது. அதுல பாத்தீங்கன்னா வள்ளுவரை கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதை எப்படி அந்த கவிஞர் எடுத்துக்கொள்றார்? வள்ளுவர் பாத்தீங்கன்னா வரைவின் மகளிர் என்ற ஒரு அதிகாரத்தை அமைச்சு எழுதிப்பார். அதுல பாத்தீங்கன்னா
ஈரோடு தமிழன்பன் வள்ளுவர் இடத்துல ரொம்ப நயமாக அந்த கேள்வி கணைகளை தொடுக்கிறத நீங்க பார்க்கலாம். அது கேள்விக்கு உள்ளாகாத ஒரு நூல்னு இல்லை. அதுல கூட பாத்தீங்கன்னா விலை மாதர்கள் வள்ளுவரிடம் கேட்ட வினாக்கள் என்ற ஒரு தலைப்புல விலை மாதர்கள் வள்ளுவரிடத்து பேசுவதை போல அந்த புது கவிதையை அமைச்சிருப்பார். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் விமர்சனத்துக்கு உள்ளாகாத நூல் என்ற ஒரு நூல் ஒன்றும் கிடையாது. கருத்து காலத்துக்கு ஏற்ப மாறுபடக்கூடியது. ஒரு அறம் என்று சொன்னோம்னா ஒரே மாதிரி எல்லா காலத்திலும் அந்த அறம் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஒருவனுக்கு ஒருத்தி என்று பேசப்படுவது ஒரு சமூகத்தினுடைய அறமாக இருக்குமானால் வேறொரு சமூக சூழல்ல அது அறமாக கருதப்படாது. அங்க ஆண் பெண் விகிதாச்சார மாறுபாடு ஏற்படுகிற போது அந்த கருத்தியல் மாறுபடக்கூடும். அந்த மாதிரி நிறைய கருத்துக்களை ஒரு நூல் மீது நம்ம முன்வைக்க முடியும். அந்த பின்புலத்துல பார்க்கும்போது இதுல திருக்குறள்ல மேலாண்மை குறித்தான சிந்தனைகளை, ஆட்சியியல் பற்றியதான தனி மனித சிந்தனை மேம்பாடு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமான சமூக மேம்பாட்டுக்கு என்ன மாதிரியான கருத்துக்களை அது சொல்லுது, ஒரு ஆட்சியாளர்களுக்கு என்ன மாதிரியான கருத்துக்களை எடுத்து சொல்லுது, எந்த மாதிரியான வாழ்வியல் விழுமியங்களை எடுத்து சொல்லுது, என்னென்ன மேலாண்மை கருத்துக்களை அதை எடுத்து சொல்லுது அப்படின்ற பின்னணியில இந்த 19 கருத்துக்களும் இடம்பெற்றிருக்கிறத, கட்டுரைகளும் இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில இது ஒரு அற்புதமான திருக்குறள் குறித்த சிந்தனைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு கருத்தரங்க கட்டுரை தொகுப்பாக இது அமைஞ்சிருந்தது. இந்த கட்டுரையில தொகுப்புல இருந்து ஒரு கட்டுரை எடுத்துக்கொண்டு ரொம்ப அழகா அற்புதமான ஒரு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நவீன்ராஜ் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததா இடம்பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் துறையில வெளிவந்த கருத்தரங்க ஆய்வுக்கோவை நதிகளும் தமிழ் சமுதாயமும் என்கிற பொருண்மையில 2018 வெளிவந்திருக்கக்கூடிய கருத்தரங்க ஆய்வுக்கோவை தொகுதி. அதில் 4 தொகுதிகள் வெளிவந்தது. அது மட்டும் இல்லாம அந்த இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவிதை தொகுப்பும் கூட வெளிவந்தது. நீரின்றி அமையாத உலகு என்கிற பொருண்மையில ஒரு பன்னாட்டு கவிதை தொகுப்பாகவும் அது இடம்பெற்றிருந்தது. அது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு. இந்த தாமிரபரணியில் நடைபெற்ற புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வினுடைய நிமித்தம் வெளியிடப்பட்ட இந்த கருத்தரங்கம். இது அந்த நடைபெற்ற கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்துல வெளிவந்த கட்டுரைகள் பார்த்தீங்க அப்படின்னா அதுலயும் பார்த்தீங்கன்னா இதே போல 1500 பக்கங்களுக்கு மேற்பட்ட 2000 பக்கமே இருக்கும் 4 தொகுதிகளும். அந்த அளவுக்கு வெளிவந்திருக்கக்கூடிய பெரிய தொகுதி. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பெயர் கொடுத்திருந்தோம். அதுல தமிழ் நதி என்கிற பொருண்மையில இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த தலைப்புல இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்டுரை தொகுப்பை குறித்து சுஷ்மிதா 3ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் படிக்கக்கூடிய மாணவி அந்த தொகுப்பு குறித்து அவர் பேசுவார். அது 9ஆவதாக நடந்த கருத்தரங்க. அது 9வது நம்முடைய தமிழ் துறையில நடைபெற்ற 9வது கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்துல இடம்பெற்ற அந்த ஆய்வுக்கோவை பற்றியும் அதுல இருக்கக்கூடிய கட்டுரை பொறுமைகளை பற்றியும் அவர் பகிர்ந்து கொள்வார். அது ரொம்ப முக்கியமானது. நதிகள் நம்முடைய மனித வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது, இலக்கியங்கள்ல அது என்ன மாதிரியான பதிவுகள்லாம் அந்த நதிகளை மையப்பொருளாக கொண்டு மனித வாழ்க்கை எப்படியெல்லாம் இடம்பெற்றதா இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆவணமா நமக்கு இந்த கருத்தரங்க தொகுப்பானது இடம்பெற்றிருந்தது. உலக அரங்கிலிருந்து பல்வேறு கட்டுரையாளர்கள் அதற்கு கட்டுரைகளை தந்திருந்தாங்க. நம்முடைய இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் நிரம்ப கட்டுரைகள் அதுல இடம்பெற்றிருந்தது. நம்முடைய மகா சுவாமிகள் அவர்களுடைய கரங்களால இந்த கட்டுரை தொகுதியானது அந்த தாமிரபரணி புஷ்கரம் விழாவிலேயே அந்த தொகுப்பு வெளியிடப்பட்டது என்பது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு வரலாற்று நிகழ்வு. அங்கே நம்முடைய மாணவர்களும் பேராசிரியர்களும் அந்த விழாவில் நேரடியாக அங்கேயே கலந்து கொண்டு அந்த பண்பாட்டு நிகழ்வை நாம் நேரடியாக பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருந்தது. அங்கு நீராடக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. அந்த நம்ம வையை பெருவிழாவை பற்றியெல்லாம் இலக்கியங்கள்ல படிப்போம். அந்த மாதிரி அந்த நீராட்டு, புனித நீராட்டு எவ்வளவு மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் அங்க கலந்து கொண்டார். இந்த படித்துறையில சென்று நீராடுகின்ற ஒரு வழக்கத்தை பார்க்கிற போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளவு பேர் கலந்து கொண்ட ஒரு
நீர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது, நம்முடைய வழிபாட்டு மரபிலும் அன்றாட வாழ்க்கையிலும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த கட்டுரை தொகுப்புகளின் வாயிலாக நாம் அறிந்து கொள்வதற்கு பெருவாய்ப்பாக அமைந்தது. அதுல இடம்பெற்ற அந்த தமிழ் நதி என்கிற தொகுப்பில் இடம்பெற்ற கட்டுரை குறித்து சுஸ்மிதா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வழங்குவார். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம் கல்லூரியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. அவற்றில் ஒன்றான தமிழ்துறையின் நதிகளும் தமிழ் சமுதாயமும் என்ற தலைப்பிலான பன்னாட்டு ஆய்வு கருத்தரங்கம் 26/10/2018 அன்று நிகழ்ந்தது. இது தமிழ்துறையின் 9வது பன்னாட்டு ஆய்வு கருத்தரங்கம் ஆகும். இதில் வெளியான தமிழ் நதி என்ற புத்தகத்தில் 110 கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளனர். அதில் நம் துறை உதவி பேராசிரியர் மா கணபதி ஐயாவின் கட்டுரையான கீழ்கணக்கு நூல்களில் நீர்நிலைகள் என்ற தலைப்பிலான கட்டுரை பற்றிய செய்திகளை காணலாம். நீரும் அனைத்து உயிர்களும் இரண்டர கலந்துள்ளனர் என்பதை எடுத்து கூறுவதே இக்கட்டுரையின் நோக்கமாகும். இக்கட்டுரையில் ஐயாவின் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றை பற்றிய என்னுடைய புரிதல்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இக்கட்டுரையின் மக்களின் மனோநிலையை 2 வகையாக பிரித்துள்ளனர். ஒன்று தெய்வத்தன்மை வாய்ந்தது, மற்றொன்று அறங்களை உணர்த்துவது. தெய்வத்தன்மை வாய்ந்தது அப்படின்ற தலைப்பு கீழே பார்க்கும்போது நீர்நிலைகளை வடிவத்தாலும் தன்மையாலும் வெவ்வேறு பெயர்களை சொல்றாங்க. ஏரி, குளம், குட்டை, ஆறு, கடல் அப்படின்ற மாதிரி பெயர்களை வைத்து சொல்றாங்க. இதுல அக்காலங்களிலும் இக்காலங்களிலும் நதிகளை புண்ணிய தீர்த்தமாகவும் பாவங்களை போக்கக்கூடிய இடமாகவும் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதற்கு சான்றாக விவேக சிந்தாமணியில ஒரு பாடலை இங்க எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாபத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குருமொழி கொல்லா சீரன், பாபத்தை தீரா தீர்த்தம், பயனில்லை ஏழும் தானே அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆபத்துக்கு உதவாத பிள்ளை இருந்தாலும் பயனில்லை, பசிக்கும் பொழுது உதவாத அன்னமும் பயனில்லை, தாகத்தை தீர்க்காத தண்ணீர் இருந்தும் பயனில்லை, தரித்திரத்தை அறிந்து கொள்ளாத பெண்ணும் பயனில்லை, கோபத்தை அடக்காத வேந்தனும் இருந்தும் பயனில்லை, குறுமொழியை ஏற்காத மாணவன் இருந்தும் பயனில்லை, பாபத்தை தீர்க்காத தீர்த்தமும் தீர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல நீரை ஒரு உயர்வான நிலையில பாவத்தை போக்கக்கூடியதுல தெய்வத்தன்மை வாழ்ந்ததாக பார்த்திருக்காங்க அப்படின்றத இந்த விவேக சிந்தாமணியில இருக்க பாடல் மூலமா நம்ம அறிஞ்சு கொள்ள முடியாது. 2வது தலைப்பா அறங்களை உணர்த்துவது அப்படின்ற தலைப்புக்கு கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்க செய்திகளை சொல்றாங்க. கீழ்கணக்கு நூல்கள்ல எல்லா நூல்களுமே இதுல இடம்பெறல. ஒரு 7 நூல்களை சொல்லியிருக்காங்க. அவை நாலடியார், நான்மணி கடிகை, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திருக்குறள், பழமொழி 400 அப்படின்ற 7 நூல்ல நீரை பத்தி எந்த மாதிரியான செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல முதல்ல நாலடியார்ல ஒரு 184வது பாடல்ல ஒரு வரியை கொடுத்திருக்காங்க. உரைப்பெருங்காலத்து ஊற்று நீர் கேணி அப்படின்ற ஒரு வரியை சொல்லியிருக்காங்க. இதுல உரை அப்படின்றது இங்க மழை அப்படின்ற பொருளை கொள்ளுது. இந்த எப்பவுமே நம்ம ஒரு பாடல் எடுத்துக்கும் போது அந்த பாடலுடைய ஒரு வரியை மட்டுமே படிச்சா நம்ம அந்த பாடலுடைய முழு அர்த்தமும் நம்மளுக்கு தெரியாது. அதற்கு முன்னாடி இருக்கிற வரிகளையும் பார்க்கணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற வரிகளையும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுதுதான் அந்த பாடலுடைய முழுமையான கருத்து நம்மளுக்கு புரியும். இதுல என்ன கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீரை ஒரு உயர்வான இடத்துல ஓமையா வைத்து அதுக்கு இணையாக பெரியோர்களுடைய தன்மையை சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மழை வெள்ளம் வராத காலத்திலோ ஊற்றுள்ள கிணறு, அதாவது ஊற்றுள்ள கேணி ஊர் மக்களுக்கு எல்லாருமே தண்ணீரை இறைத்து கொடுக்கும். அந்த மாதிரி பெருஞ்செல்வம் இல்லாத காலத்திலோ பெரியோர்கள் வறுமையில வாடுறப்பையும் அவர்கள் கொடைக்கடன் பூண்டுமே மக்களுக்கு உதவுவாங்க அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி தன்மை எல்லாருக்கும் வராது, பெரியோர்களுக்கு மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த ஊற்று நீர் கேணியை ஊமையா வைத்து சொல்றாங்க. இந்த மாதிரியான செய்திகள் நாலடியார்ல இடம்பெறுது. நான்மணி கடிகை அப்படின்றதுல என்ன இடம்பெறுது நீர் பற்றியான செய்திகள் அப்படின்னா, அது நான்மணி கடிகையில 54வது பாடல் இங்க எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. யாருள் அடங்கும் குலமத வீருசால் மன்னன் விழையும் குறியுள்ள தென்மரபின் வேகம் உருவன பாட்டுள்ள வேளாண்மை வேள்வியோடப்ப உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாடல் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆற்று வெள்ளம் எப்படி வரும், ரொம்ப வேகமா நிறைய தண்ணீர்களோட தான் ஆற்று வெள்ளம் வரும். அந்த ஆற்று வெள்ளத்தையே ஒரு குளம் தமிழ்ல அடக்கத்தக்கதாக ஒரு குளம் இருக்கு. அது போல சிறப்பு அமைந்த அரசர்களுக்கு பிடித்தமான குடிமக்களும் இருக்காங்க. பழமை முறையினை பின்பற்றிய வேத கருத்துடைய தனி பாட்டுகளும் இருக்கு. வேள்விகளுக்கு நிகரான ஈகையுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை அந்த ஆற்று வெள்ளம் குளம் தன்னுக்குள்ள ஏத்துக்குது அந்த தண்ணீர் அப்படின்ற அளவுக்கு இங்க நான்மணி கடிகையில ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் களவழி 40 களவழி 40ல
நீர் பத்தியான சில குறிப்புகள் வந்து குறிப்பு வார்த்தைகள் வந்து இடம்பெற்றிருக்கு. அது எந்த மாதிரின்னா புனல் நாடான், நீர் நாடான், காவிரி நாடான் அப்படின்ற 3 வார்த்தைகள் வந்து களவழி நாற்பதுல இடம்பெற்றிருக்கு. இதுல குறிப்பா எத்தனை இடத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு இந்த கட்டுரையில சொல்லியிருக்காங்க. 20 இடங்கள்ல வந்து புனல் நாடான் அப்படின்ற வார்த்தையும், நீர் நாடான் வந்து 3 இடங்களிலும், காவிரி நாடான் 2 இடங்களிலும் சொல்லியிருக்காங்க. குறிப்பால சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல வந்து ஒரு தலைவனை பத்தி தலைவன் வந்து இப்படி வாய்மை உள்ளவன், உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவருடைய நாட்டு வளங்களை வைத்துமே தலைவனை வந்து புகழ்ந்து சொல்றது வந்து அந்த காலத்துல வழக்கமாக இருந்திருக்கு. அப்படி இதுல ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. நல்ல நீர்நிலைகளை உடையவனே, உனது நாட்டில் காவிரி பாய்வதினால் செழிப்பு உண்டாகிறது. அதே போன்று உன் செங்கோல் ஆட்சியினால் இந்நாடு சிறந்து விலக வேண்டும். ஆகையால் நீ தீமை செய்யலாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உன்னோட நாட்டுல வந்து நீர்நிலைகள் வந்து நிறைய இருக்கு. அந்த நீர்நிலைகள் வந்து காவிரியை குறிக்கிறாங்க. அந்த காவிரி நீர் வந்து உன் நாட்டுல இருக்க வயல்வெளிகளா செஞ்சு வயல்வெளிகளா செழிப்பா காணப்படுது. அது போல நீயும் உன் நாட்டுல செங்கோல் ஆட்சி புரிந்து உன் நாட்டு மக்களையும் உன் நாட்டையும் செழுமையாவும் செம்மையாவும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால நீ தீமை செய்யக்கூடாது, நன்மையை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல வந்து ஊமையா காவிரி நீரை சொல்லி அது போல் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊமையா சொல்றாங்க. இந்த மாதிரியான செய்திகள் வந்து களவழி நாற்பதுல இடம்பெற்றிருக்கு. 550 என்ன மாதிரியான செய்திகள் இடம்பெற்றிருக்குன்னா, 550 வந்து நீர்நிலைகள்ல அருவிகளுக்கு வந்து பெரும் பங்கு வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அதுல வந்து 550 18வது பாடல்ல கரங்கருவி மாமலை நாடு அப்படின்னு ஒரு வரி இடம்பெற்றிருக்கு. இந்த வரி என்ன சொல்லுது அப்படின்றப்போ, தோழியும் தலைவியும் இருக்காங்க. தோழியும் தலைவி வந்து இதுக்கப்புறம் திணை காக்குற இடத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்ற செய்தி வந்து தோழி தலைவனுக்கு குறிப்பால உணர்த்துறா. எப்படி உணர்த்துறான்னா, கரங்கருவி மாமலை நாடு, இந்த மாதிரி அருவிகளையும் மாமலைகளையும் இருக்கிற நாட்டையுடைய தலைவனே, நாங்க இதுக்கப்புறம் இங்க வரமாட்டோம். கிளிகளும் நாங்களும் இங்க வந்து திணையாண்ட விளையாடிட்டு போவோம். அந்த இடத்துக்கு இனிமேல் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பால உணர்த்தி போறா. இந்த இடத்துல வந்து அந்த அருவிகளை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. அதாவது அந்த நாட்டு வளத்தை வந்து குறிப்பிட்டு சொல்றதுனால இந்த வார்த்தை இங்க இடம்பெற்றிருக்கு. இதுலயே இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து 550 19வது பாடல் கடுவிசை வாளருவி நீத்தி அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் அதே மாதிரிதான் அகம் சார்ந்த செய்திகள் தான் வந்திருக்கு. இதுல எப்படி இருக்குன்னா, இரவு நேரத்துல வந்து ஆற்று வெள்ளத்துல வந்து தலைவன் வந்து நீந்தி வருவான். நீ அந்த மாதிரி நீந்தி வரத்தை பார்க்கும்பொழுதோ இல்ல கேள்விப்படும் போதோ தலைவி வந்து மனம் வருத்தப்படுவா அப்படின்ற செய்தி இடம்பெற்றிருக்கு. அதாவது வெண்மையான ஆற்று வெள்ளத்துல நீ நீந்தி வரும்போது உனக்கு என்ன மாதிரி துன்பம்லாம் நேரிடுமோ அப்படின்னு சொல்லி தலைவி வருத்தப்படுறா அப்படின்ற செய்திகள் வந்து நீரை பற்றின செய்திகள் 550 சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து 570 வந்து என்ன மாதிரியான செய்திகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காட்டாறு, சுனையாறு, கடல், இந்த 3 விஷயத்தை பத்தி செய்திகள் வந்து அதுல நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து மழை வெள்ளம் பெருக்கெடுத்து வந்து அருவியில இருந்து கொட்டுது. அதாவது மலையில இருந்து அருவி கொட்டுது. அப்படி கொட்டுறப்போ அது வந்து சேரும் சகதியமாக மழை வெள்ளம் எல்லாம் வருது. அப்படி வந்து அது வந்து தோட்டத்திற்கு அதாவது திணைப்புணம் காக்குற தோட்டத்திற்கு வந்து போகுது. அங்க அகீர்கட்டைகளோட அந்த சேத்தோட தண்ணி வருது. அகீர்கட்டைகளோட ஒரு விதமான நல் வாசனையோட அது வருது. அந்த மாதிரி தன்மை வந்து அந்த நீருக்கு இருக்கு. அது போல தன்மைகளுடைய தலைவனை வந்து இங்க ஒப்பிடுறாங்க. அந்த சேத்தி நீர் வந்து அகீர்கட்டைகள் மூலம் எப்படி வாசனை வந்ததோ அந்த மாதிரி தலைவனுக்கும் நல்ல எண்ணம் உண்மையை பேசக்கூடிய தன்மை இருக்கு அப்படி சொல்லிட்டு நீரோட ஒப்பிட்டு தலைவனை சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது திருக்குறளை என்ன மாதிரியான செய்திகள் வந்து நீரை பத்தி இருக்கு அப்படின்றது. திருக்குறள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. நீரின்றி அமையாத உலக அப்படின்ற வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீரின்றி இந்த உலகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு செய்தியுமே இதுல சொல்லியிருக்காங்க. அதாவது குறள் 29ல புறந்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையார் காணப்படும் அப்படின்ற குறள் இருக்கு. இதுல வந்து புற தூய்மை, நம்மளுடைய புறத்தை தூய்மை செய்யறது நம்ம குளிப்போம்ல, அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நீர் தேவை. அது மாதிரி நம்ம உள்ளத்தை தூய்மை செய்யறதுக்கு நம்ம உண்மையை பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு புற தூய்மையுமே முக்கியம், அக தூய்மையுமே முக்கியமோ. புற தூய்மைக்கு நீர் உபயோகப்படுத்துது, அக தூய்மைக்கு உண்மை வந்து உபயோகப்படும் அப்படின்ற செய்திகள் சொல்றாங்க. கடைசியாக பழமொழி 400ல என்ன சொல்றாங்க அப்படின்றப்போ, பழமொழி 400 அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லு, அது வந்து நமக்கு வந்து ஒரு அறமோ ஒரு அறிவுரையோ கூறுறதாதான் பழமொழி 400 இருந்திருக்கு. இதுல வந்து எப்படி செய்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பறவைகள் வந்து ஆரவரித்து வந்து சத்தத்தை வந்து ஒலிகள் எல்லாம் எழுப்பி இருக்கு. பொய்கையுடைய நீர்வளம் மிகுந்த ஊரை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஊரை உடைய சாதனை வந்து பகைவர்கள் வந்து வெள்ளம் போல் வந்தாலுமே அவங்க வேற்று இடத்தினரா இருக்க, அதாவது வேற்று நாட்டினரா இருக்கும்போது அவங்களால நம்மளுக்கு என்ன தீங்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு செய்தி இதுல இந்த பாடலே என்ன சொல்றாங்கன்னா, வேற்று நாட்டினரா இருந்தா அவங்களால நம்ம என்ன தீங்கும் செய்த முடியாது. அது இல்லாம நம்ம உடனே இருந்து பொய்யான நட்பு கொண்டிருப்பவங்க வந்து
நம்ம அருகிலே இருந்தாலுமே அவங்க இருக்கிறது வந்து நம்மளுக்கு பெரும் கேடு விளைவிக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே வீட்டிற்குள்ள வந்து கடன் பற்றவர்களுடைய தவிப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி நானூறுல சொல்றாங்க. இந்த கட்டுரையில தொகுப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாட்டிற்கு வளம் சேர்க்கும் வகையில மட்டும்தான் நீர் இருக்கும்னு இதுக்கும் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனா மனிதர்களுக்கு நீதி கருத்துக்களை உணர்த்தவும் நீர் பயன்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்க காலத்துல நீர்நிலைகள் நிறைய அழிஞ்சிட்டு வருது, நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஆனா இப்ப இருக்க காலத்துல இந்த மாதிரி நிலைமை இருக்கு. ஆனா நம்ம முன்னோர்கள் வந்து நீர்களை பற்றிய சிந்தனைகள் வந்து மேலோங்கி வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமா நம்ம அறிஞ்சுக்கொள்ளலாம். இது நம்மளும் இந்த மாதிரி சங்க இலக்கியங்களை படிச்சு நீரை பத்தியான எந்த கருத்துக்கள் இருக்கு, நீருடைய முக்கியத்துவத்தை நம்மளும் அறிஞ்சு உணர்ந்து அதன்படி நடக்கலாம். வாய்ப்பளித்திற்கு நன்றி, வணக்கம். இந்த ஒரு கட்டுரையே இது எப்படிப்பட்ட தொகுதி அப்படிங்கிறத உனக்கு, அதாவது நீர் பற்றிய சிந்தனைகள், மனித வாழ்க்கையில நீர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆய்வு கட்டுரை பார்த்தீங்க அப்படின்னா, நீர் எவ்வாறு ஓமைப்படுத்தப்பட்டு அறக்கருத்துக்களை பேசுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற பொறுமையில அமைஞ்சிருக்கிறத பார்க்கணும். இது போல இந்த தொகுதி முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க நீர் தான் மையப்பொருள். இப்படி மனித வாழ்க்கைக்கு எப்படி உலக இயக்கத்துக்கு நீர் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு, அந்த மாதிரி இந்த தொகுப்பு முழுக்கவே நீர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு கட்டுரையும் பேசியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில ஒரு அற்புதமான ஆய்வு கட்டுரை தொகுப்பாக இந்த ஆய்வு கோவையானது வெளிவந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நேரம் கருதி அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் இலக்கியங்களில் மானுட மேம்பாட்டு சிந்தனைகள் அப்படிங்கிற பொருண்மையில 2017 நடத்தப்பட்ட கருத்தரங்கம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இதே நாள்ல மறுநாள் மானுட மேம்பாட்டில் தகவல் தொடர்பு ஊடகங்கள் அப்படிங்கிற பொருண்மையில 2 பன்னாட்டு கருத்தரங்கள் அடுத்தடுத்த நாட்கள்ல நடத்தப்பட்டது. ஒன்று இலக்கியம் சார்ந்து, மற்றொன்று ஊடகம் சார்ந்து அப்படிங்கிற நிலையில். நம்முடைய தமிழ் துறையில பாத்தீங்கன்னா ஊடக துறை சார்ந்து மாணவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இதழியல் குறித்து ரொம்ப முக்கியத்துவம் தரப்பட்டது. அந்த பின்புலத்துல ஊடகவியலை அடிப்படையாக கொண்டும் மறுநாளே ஒரு கருத்தரங்கம் நிகழ்த்தப்பட்டது. அதுக்கு முன்னாள் நடத்தப்பட்ட இந்த தமிழ் இலக்கியங்களில் மானுட மேம்பாட்டு சிந்தனைகள் அப்படிங்கிற பொருண்மையில நடத்தப்பட்ட கருத்தரங்கம். அதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கறது திருக்குறள் எப்படி மேலாண்மை அப்படின்னு பார்க்கணுமோ அது போல ஒட்டுமொத்தமாக தமிழ் இலக்கியங்களை எடுத்துக்கிட்டு அந்த இலக்கியங்கள்ல பேசப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் மனித சமூகத்தை முன்னேற்றுவதற்கு இப்படியெல்லாம் பயன்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஆய்வு பொறுமையாக கொண்டு இந்த கட்டுரைகள் அமைஞ்சிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அந்த கட்டுரை தொகுப்பு குறித்து கோகுல்ராஜ் 3ஆம் ஆண்டு தமிழ்துறை மாணவர் தன்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வார். நான் எடுத்திருக்க தலைப்பு வந்து தமிழ் இலக்கியங்களில் மானுடவியல் மேம்பாட்டு சிந்தனைகள் அப்படின்ற ஒரு புத்தகத்துல இருந்து ஆசாரக்கோவை காட்டும் மானுடவியல் மேம்பாட்டு சிந்தனைகள். நமது துறையில இருக்கிற அப்பாதுரை ஐயா வந்து எழுதியிருக்காரு கட்டுரையில. அந்த கட்டுரை அறிமுகமா ஆசாரக்கோவை என்பது ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் நல்ல நடத்தையும் வந்து மக்களுக்கு காட்டுது அந்த மாதிரி ஒரு சொல்றாங்க. மானுடவியல் என்பது அந்த ஒரு மனிதனுடைய பண்பாடு, அந்த ஒழுக்கம், அந்த கலாச்சாரத்தை பேசுற விதமா அவர் எழுதியிருக்காரு. ஆசாரக்கோவை என்பது ஆச்சாரம் என்பது ஒரு பிராமணர் சம்பந்தமா ஆச்சாரமா இருப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. கோவை என்பது அந்த ஒழுக்கங்கள் ஆச்சாரத்துல கோர்க்கப்பட்டதாக கருதப்படுகிறது. இது என்னுடைய நன்னடத்தை கோவை என்றது இன்னொரு பேரும் இருக்குது. 5ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. ஆசிரியர் பெருவாயின் முல்லையார் ஆவார். இறைவன் வழிபாடும் முறைகள். ஒரு இறைவனை எப்படி வழிபடணும்னா உள்ளம் மட்டும் தூய்மையா இல்லாம உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும். தன் கற்ற கல்வி இருந்தாலும் இறைவனை வழிபடலைன்னா அவன் கல்வி கற்றது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. வைகரையிலையும் மாலையிலும் இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. வணங்கத்தக்கவர்கள் நம்ம வணங்கத்தக்கவர்கள் யாருன்னு சொல்ல வேணும்னா இறைவனும், அரசர், ஆசிரியர், தாய், தந்தை,
தமையன் அதாவது சகோதரனையும் வணங்கணும் அப்படின்ற ஒரு இதையும் சொல்றாங்க. பெரியோரையும் வணங்கணும் அப்படின்னு சொல்றாரு. அறம் செய்தல் வந்து திருமண நாளிலும், தேவருக்குரிய சிறப்பு நாளிலும், முன்னோருக்கு சிறப்பு செய்யும் நாளிலும், விழா செய்கிற நாட்களிலும், யாகம் செய்யும் போதும் தானம் செய்வது சிறந்தது என்று கூறுகிறாங்க. தானம் சிறந்தது, தானத்திலே சிறந்த தானம் என்பது அன்னதானம். ஒருத்தருடைய பசிய பிணிய போக்குறது தான் சிறந்த தானம் என்று கருதுகிறாரு. அக்ரிணையரிடம் உயிரிடம் கற்றல், அக்ரிணை உயிர்களிடம் இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்ற தகவலையும் அவர் சொல்றாரு. எறும்பு மழை காலங்கள்ல தன்னுடைய உணவை வந்து சேமிச்சு வச்சுக்கிறது, அதை கத்துக்க சொல்றாரு. தூக்கணாங்குருவி இருக்கிற பொருளை வச்சு கட்டிடம் கட்டுறது. காக்கை தான் உண்டா மட்டும் போதாதுன்னு மற்றவங்களையும் கூட வச்சு சாப்பிட சொல்றது. அந்த தன்மையோட காக்கையோட தன்மையை சொல்றாரு. செய்யக்கூடாதவை இரவில் மரத்தடியில் படுத்து உறங்குதல் கூடாது. நோய் நொடியில் துன்பப்படும் காலங்களில் தண்ணீரை தொடக்கூடாது. எண்ணெய் பூசிக்கொள்ளக்கூடாது. இவை அனைத்தும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா பிறர் மனைவியை விரும்புதல் கூடாது. கல் குடித்தல், திருடுதல், சூதாடுதல், கொலை செய்தல் இதை அடித்தும் கொடூர பாவங்கள் என்று சொல்றாரு. பொய் பேசுதலும், கோல் செய்தலும், பிறர் பொருளை திருடுதலும், பொறாமை கொள்ளுதலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. செய்ய வேண்டியவைனா உணவு பழக்க வழக்கங்கள்ல தித்திக்கும் உணவு, அதாவது நம்மளுடைய தமிழர் பண்பாடுல வாழை இலையில போட்டு சாப்பிடும் போது முதல்ல வந்து இனிப்பு தான் வணங்குவாங்க. இனிப்பை சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் நடுவுல சாப்பிட்ட முட்டு, அதுக்கப்புறமா கடைசியில வந்து கசப்பான உணவை வந்து கடைசியில உட்கொள்ளணும். ஏன்னா ஜீரணத்துக்கு அது ரொம்ப முக்கியமானது அப்படின்ற வந்து சொல்றாரு. அப்புறமா வைகரையில தொழுக வேண்டும். வீட்டை வந்து சாணம் தெளித்து நல்லா சுத்தம் வைக்கணும். ஏன்னா ஆன்டிபயோட்டிக்கா வந்து தடுக்காம இருக்கும், அதுக்காக சொல்றாரு. இந்த ஆசார கோவை மூலியமா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமும் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் கத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு உரையில சொல்றாரு அப்பாதுரை ஐயா அவர்கள். அதன் பிறகு சங்ககால மகளிர் நிலை மு தீசா ஜெயலட்சுமி அம்மையார் அவர்கள் சொல்றாங்க. சங்ககால மகளிர் நிலை, சங்க காலத்துல எப்படிப்பட்ட பெண்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றத சங்ககால மகளிர் நிலை என்ற தலைப்புல கட்டுரை எழுதியிருக்காங்க. சங்ககால மகளிர் நிலை சுதந்திரம் என்பது அவர்களுக்கு காதலும் திருமணமும் தான் இருந்தது அப்படின்ற ஒரு வாய்ப்பையும் சொல்றாங்க. சங்க காலத்துல மகளிர் நிலை எப்படிப்பட்டிருந்ததுன்னா ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினார் விரல் என்ற அளவுக்கு தான் படிச்சிருக்காங்க. ஆனா ஓதல் பிரிவு வந்து ஆண்களுக்கு மட்டுமே உரியதாக இருந்தது அப்படின்ற ஒரு இதையும் சொல்றாங்க. சங்க காலத்துல கைம்பெண் நிலைகள், அந்த சங்க காலத்துல உடன்கட்டை ஏறுதல் என்ற நிகழ்வு இருந்தது. கணவன் இறந்த பிறகு அவளது மனைவி உடன்கட்டையை வாழ்வதற்கு புனிதம் அல்ல அப்படின்ற ஒரு டாபிக் சொல்றாங்க. அதனால அவ உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவ உடன்கட்டை ஏற மறுத்துட்டாள்னா அவளது உரிமைகள் சாகடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தையும் போடுறாங்க. அவளது அழகு சிதைக்கப்பட வேண்டும், வளையல்கள் நொறுக்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தையும் இயற்றினார்கள். சுவைமிக்க உணவுகளை அவளின் கண்களில் காட்டக்கூடாமல் அரிசி, கீரை அவற்றை உணவாகவே கண்களில் காட்டினார்கள். கணவன் இறந்ததும் தரையில் படுத்து தூங்கு அப்படி என்ற ஒரு இதுவும் இருந்தது. தன் கண்ணீர்கள் தரையிலே முழுகட்டும் என்ற 500 பாடல்களிலும் கருத்துக்கள் வெளியாகின்றன. புறநானூறு, நற்றிணை பாடல்களிலும் அனைத்து பெண்கள் சம்பந்தமான நிகழ்வுகள் பதிவாகியுள்ளது. அவளுடைய கூந்தலும் மறுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு குடலும் இருக்குது. நான் HOD சார் வந்து நடத்தும் போது யாப்பு நடத்தும் போது எனக்கு பாய் இல்லடி அப்படின்னு தலைவன் சொல்றான். அவன் வந்து தலைவி வந்து தன்னுடைய கூந்தலை தரையில விடிச்சிட்டு தரையில் அந்த கூந்தல் மேல தலைவன் வந்து படுத்து உறங்குறான். அப்போ தலைவன் இல்லாத போது உனக்கு எதுக்கடி கூந்தல் அப்படி என்று சான்றோர்கள் உரைத்து அவர்களுடைய கூந்தலும் பறிக்கப்படுகிறது. இதுதான் சொல்றாங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி.
இதுல இந்த முதல்ல எடுத்துக்கொண்ட ஆய்வு கட்டுரை எந்த அடிப்படையில் கட்டுரையை தேர்வு செய்தார் இந்த மாணவர்னா நம்முடைய ஆசிரியர் பெருமக்களா பார்த்து அது 2 கட்டுரைகளில் பேசப்பட்ட கருத்துக்களை எடுத்து பேசினார். இந்த கட்டுரைகள்ல நீங்க வாசிக்கணும், வாசிச்சு அதை மீளாய்வு பண்ணணும். அப்படியே அவர்கள் ரீதியில ஒரு தர்க்கம் இருக்கணும். ஒரு கட்டுரைன்னு எடுத்துக்கணும்னா அதுல ஒரு காரண காரியம், அதாவது நியாயம் இருக்கணும். என்ன அடிப்படையில இது பேசப்பட்டது, இந்த அடிப்படையில இந்த இது நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா சொன்ன அந்த 2ஆவதா பேசக்கூடிய அந்த கட்டுரையில சங்ககால பெண்களுடைய நிலைப்பாட்டை பற்றி பார்க்கிற போது ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் எடுத்துக்கிட்டே அதுல பேசியிருக்காங்க. அதாவது கணவனை இழந்த பெண்களுக்கு எந்த மாதிரியான மதிப்பு இருந்தது, ஏன் அவர்கள் அவ்வாறு நடத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது சமூக காரணங்களுக்காக பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா ஆண் பெண் 2 பேருக்கும் ஒரே மாதிரியான சமநிலையில அந்த ஒழுக்கம் என்கிற நிலைப்பாடு பேசப்படல. பெண்ணிடம் ஒழுக்கம் வலியுறுத்தப்பட்ட அளவுக்கு ஆணுக்கு ஒழுக்கம் வலியுறுத்தப்படலை. பெண்ணுக்கு தான் கற்பு நெறி என்கிற ஒன்று வலியுறுத்தப்பட்டதே தவிர ஆண் பரத்தமை ஒழுக்கத்தில் ஈடுபட்டிருந்தான் அப்படிங்கிறத உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்க அகப்பொருள் மரபை படிக்கக்கூடிய மாணவர்கள் நன்றாகவே தெரியும். அதுதான் சமூகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பா அதை நம்ம பார்க்கலாம். அது ஏன் வலியுறுத்தப்பட்டதுன்னா இந்த பெண்ணினுடைய அழகும் அவள் உண்ணுகின்ற உணவும் இதெல்லாம் ஒரு வகையில உணர்வு தூண்டலுக்கும் அல்லது அழகு என்கிற ஒன்று ஈர்ப்புக்கும் ஆளாகக்கூடியது அப்படிங்கிற அடிப்படையில இந்த பெண்ணை மட்டுப்படுத்தி வைப்பதற்காக வேண்டி சமூகத்துல இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கு அப்படிங்கிறத அந்த இலக்கியங்களின் ஊடே நாம அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பா அமையுது. இப்படிலாம் இருந்திருக்கு, ஒரு பகுதியில ஒரு நிலையில பெண்கள் இப்படி நடத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த கட்டுரை வாய்ப்பா அமையுது. சரி, இந்த மாதிரி நிறைய பொருண்மையில கட்டுரைகள் இடம்பெற்று இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு இலக்கியத்தையும் எடுத்து பேசப்படுறதை நாம் பார்க்கலாம். இந்த ஆச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரம் என்பதுலதான் ஆசாரம் என்கிற ஒன்று. ஆசாரம் என்றால் ஒழுக்கம் அப்படிங்கிற நிலைப்பாடு. ஒரு மனிதன் காலையில் தொடங்கி இரவு உறங்குவர வரையிலும் அவன் அன்றாட மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும், எப்படி உட்காரணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும் அப்படின்னு ரொம்ப நுட்பமான இந்த நூல் பார்த்தீங்கன்னா வடமொழி இருடிகள் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய கருத்துக்களை அடியொற்றி தமிழ்ல எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒழுக்க நூலாக நாம எடுத்துக்கலாம். அதுல அன்றாட வாழ்க்கை நடவடிக்கைகளை குறித்து எவ்வாறெல்லாம் அறம் செய்யப்பட வேண்டும், எவ்வாறு நம்மை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு அற்புதமான நூல். அதுல இப்படி மானுடத்தில் வாழக்கூடிய மக்கள் எவ்வாறெல்லாம் தங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை அந்த ஒவ்வொரு நூலும் எவ்வாறு வெளிப்படுது அப்படிங்கிற பின்புலத்துல இந்த ஒவ்வொரு கற்றையும் அமைஞ்சிருக்கிறத நாம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் அது ஒரு அற்புதமான ஆய்வு கோவையாக நம்முடைய கல்லூரியில வெளிவந்தது. இந்த ஆய்வு கோவை பற்றிய ஒரு சில கட்டுரைகளை முன்வைத்து பேசிய கோகுல்ராஜ் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தமிழ் இலக்கியங்களில் பக்தி நெறிகள் என்றொரு கருத்தரங்கமானது 2015 நம்முடைய தமிழ் துறையில நடைபெற்றது. அதுல இறைவனை அடைவதற்கு நம்முடைய நூல்கள் எவ்வாறெல்லாம் பயன்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியெல்லாம் இறைவனை அடைவதற்கு எப்படியெல்லாம் வழிகாட்டி இருக்கிறது, இறை குறித்தான நம்பிக்கை நம்ம கிட்ட தமிழ் சமூகத்துல உண்டு. பக்தி அப்படிங்கிற அடிப்படையில மிகப்பெரிய அளவு நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நம்ம மீதியதான ஒரு அதீதமான ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலுக்கு தெய்வம், கடவுள், இறை என்றெல்லாம் நம்ம பேர் கொடுத்து நம்புகிறோம். இந்த நம்பிக்கை ஒரு வகையில மனிதனை ஒரு நிலையில சிந்திக்க வைக்குது. ஒரு மனிதனை என்ன பண்ணுது, மோல்டு பண்ணுது. இப்படியெல்லாம் இருக்கு, வாழ்க்கை என்பது இவ்வளவுதான், இதை பற்றி நீங்கள் நன்கு புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும், எது புகழ் தரத்தக்கது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இலக்கியங்கள் எடுத்து பேசுது. அறந்தான் மையப்பொருள், பேராசையை விட்டொழிக்க வேண்டும், ஆசையையும் பேராசையும் விட்டொழிச்சோம் அப்படின்னா இறைவனை அடைவதற்குரிய வழி என்று நம்முடைய மனதை பக்குவப்படுத்துகின்ற வேலைகளை எல்லாம் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் செய்கிறது. இந்த மனதை மட்டுமே மையப்பொருளாக கொண்டு பேசுகின்ற ஒரு அற்புதம் தமிழ் இலக்கியத்துலதான் உண்டு. நீங்க எந்த எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கடைசியா கொண்டாந்து சேர்க்கிற விஷயம் எது தெரியுமா? மனசுங்கிற விஷயத்துல கொண்டாந்து சேர்த்துரும். பக்திங்கிறது முழுக்கவே என்னன்னா மனதை பண்படுத்துகிற வேலையே செய்யக்கூடிய ஒண்ணுதான்.
அந்த மனம் அது செம்மையானால் வாழ்க்கையில துன்பம் நேராது அப்படிங்கிறதான். வாழுங்காலத்துல நமக்கு துன்பம் நேராமல் இருப்பதற்கு மனம் பக்குவப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் நோக்கம். இந்த மனம் பக்குவப்பட்டால் நாம் இறைத்தன்மையை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் நோக்கம். ஸோ அதனாலதான் நம்ம திருமந்திரம் தொடங்கி பல்வேறு சித்தர்கள் முதற்கொண்டு பல்வேறு ஞானியர்களும் மனதை பற்றியே பேசுகிறார்கள். இலக்கியம் முழுக்க உளவியலை தான் பேசுது. ஸோ அந்த அடிப்படையில ஒரு அற்புதமான ஒரு கருத்தரங்கமானது நம்முடைய தமிழ் துறையில 2015 நடத்தப்பட்டது. அதுல தமிழ் இலக்கியங்களில் பக்தி நெறிகள் இலக்கியங்கள் நிறைய இருக்கு. பழங்கால சங்க இலக்கியத்தின் தொட்டு நவீன புது கவிதை சினிமா பாடல்கள் வரலும் அந்த பக்தி தொடர்பான கருத்துக்களை யார் யார் என்னென்னலாம் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற பொறுமையில அந்த ஆய்வு தொகுதியில இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது குறித்தான கருத்துக்களை இது கூட பாத்தீங்க அப்படின்னா 2 தொகுப்புகளாக வெளிவந்தது. அதுல மொத்தத்துல 245 கட்டுரைகள் இடம்பெற்று 1500 பக்கங்களுக்கு அந்த 2 தொகுதிகளும் இடம்பெற்றிருந்தது. அந்த கருத்தரங்களினுடைய கட்டுரைகளுடைய பக்கங்கள் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நூல் வடிவம் பெற்ற ஒரு கட்டுரை தொகுப்பு அது இடம்பெற்றிருந்தது. அந்த கருத்தரங்க தொகுதி குறித்து இளங்கலை 3ஆம் ஆண்டு தமிழ்துறை மாணவி கு துர்கா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுத்த டாபிக் வந்து தமிழ் இலக்கியங்கள்ல பக்தி நெறிகள். பக்தி நெறிகள்னாவே நம்மளுக்கு வந்து தெரியும், பல்லவர் காலத்துல தான் வந்து பக்தி நெறிகள் வந்து தோன்றுச்சு. அதுல வந்து சைவம் வைணவம் சொல்லிட்டு 2 இதுவா வந்து இருந்துச்சு. ஒருத்தவங்க வந்து சிவனை கும்பிடுறவங்க, இன்னொருத்தவங்க வந்து திருமாலை கும்பிடுறவங்களா இருந்திருப்பாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பல்லவர் காலத்துல தான் வந்து இந்த சைவ குறவர்கள் 4 தான் வந்து இந்த பக்தி இலக்கியம் வந்து பெரிதா வந்து ஈர்க்கப்பட்டது. அதே மாதிரி வந்து வைணவத்துல வந்து 12 ஆழ்வார்கள், அதுக்கப்புறம் 4000 திவ்ய பிரபந்தங்கள், இதன் மூலியமா தான் வந்து பக்தி இலக்கியம் அப்படின்றது ஒண்ணு வந்து இருக்கா சொல்லிட்டு வந்து எல்லாருடைய மனத்திலுமே வந்து பதிய ஆரம்பிச்சு. அவங்க 4 பேர் சைவ குறவர்கள் 4 பேர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 12 பேர், அப்படி 12 திருமுறைகள் சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் ஆழ்வார்கள் பார்த்தோன்னா வந்து முதல் 3 ஆழ்வார்கள் பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், அதுக்கப்புறம் வந்து பொய்கை ஆழ்வார் சொல்லிட்டு 3 ஆழ்வார்கள், அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து வந்திருப்பாங்க. அவங்களுடைய இது வந்து 4000 திவ்ய பிரபந்தங்கள் அப்படி சொல்லிட்டு. இதுல வந்து தமிழ் இலக்கியத்துல பக்தி நெறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய இப்போ வந்து சைவ குறவர்கள் ஆழ்வார்கள் மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதுல பார்த்தோன்னா திருக்காவலூர் கலம்பகம் வீரமாமுனிவருடைய பக்தி நெறிகள், அதுக்கப்புறம் ஔவையாருடைய நீதி நெறிகள், அதை பத்திலாம் நிறைய விஷயங்கள் வந்து இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. தமிழ் இலக்கியத்துல நிறைய பேர் வந்து பக்தி இலக்கியங்கள் பத்தி பக்தி நெறிகளை பத்தி நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுல நான் வந்து எடுத்த டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்துல காணலாகும் தெய்வ வழிபாடுகள். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செம்ல இருந்தே வந்து சிலப்பதிகாரம் வந்து நிறைய வந்து படிச்சிருப்போம். ஆனா வந்து அதுல வந்து இயற்கை வழிபாடு மட்டும்தான் வந்து அந்த மாதிரி அப்படின்ற ஒரு பெண் மட்டும்தான் வந்து அந்த தெய்வத்தை வந்து வழிபட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியும். ஆனா வந்து இதுல வந்து நான் படிக்க சொல்ல வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கினேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு வழிபாடு மட்டும் இல்லாம நிறைய வழிபாடுகள் வந்து இவங்க இளங்கோவடிகள் வந்து நிறைய இது வந்து சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த தெய்வ வழிபாடுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான் வந்து தெய்வ வழிபாடுகள் பத்திலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் பார்த்தோம்னா சிறு தெய்வங்கள் பெரு தெய்வங்கள் சொல்லிட்டு நம்ம ஊர்கள்லாம் வந்து எல்லைப்புறத்துல வந்து நிறைய சிறு தெய்வங்கள்லாம் வந்து இருக்கும். அதன் மூலியமா தான் வந்து நம்மளுக்கு வந்து தெய்வ வழிபாடு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திருப்போம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா மனிதன் வந்து இப்போ தன்னை வந்து முழுமையா உணர்ந்த பிறகுதான் தெய்வங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பியிருப்போம். அதே மாதிரி நம்ம வந்து தெய்வத்தை வந்து எதுக்கெல்லாம் வந்து வணங்குவோம், நம்மளுக்கு வந்து எதனா ஒரு தேவை இருக்குன்னா வந்து வணங்குவோம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து எதனா ஒரு தீமையில இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கணும், இப்போ பரிகாரம் எல்லாம் செய்யறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து தெய்வங்கள் வந்து வணங்குறதா வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல வந்து இளங்கோவடிகள் வந்து பல தெய்வ வழிபாடுகள் வந்து இருக்கிறதா சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் சொல்ற வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் முன்வைக்கும் இயற்கை வழிபாடு. இவர் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து தெய்வத்தை வந்து கும்பிடக்கூடாது, நம்ம வந்து இயற்கை வழிபாடு தான் வந்து செய்யணும். ஏன்னா வந்து உலகத்துல வந்து தெய்வ கோட்பாடு தோன்றதுக்கு இயற்கை பொருட்கள் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அதுல வந்து அவருடைய பாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா
திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் சொல்லிட்டு மங்கள வாழ்த்து காதையில வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இயற்கைக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலவையும் சூரியனை தான் வந்து முதல்ல வந்து பாடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தெய்வ வழிபாடுகளை பத்தி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து திருமால் வழிபாடு, நம்மளுக்கு வந்து இயற்கை வழிபாடு மட்டும்தான் வந்து தெரியும். இதுல திருமால் வழிபாடு, திருமாலே வந்து வணங்கியிருக்காங்க சிலப்பதிகார மக்களை, திருமாலுடைய வழிபாடுகளை வணங்கியிருக்காங்க. அதுல தொல்காப்பியர் என்ன சொல்றேன்னா மாயோன் மேய காடுரை உலகம் சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா வந்து திருமாலுடைய சிறப்பை வந்து தொல்காப்பியர் வந்து அந்த காலத்திலே வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ திருமால் வந்து இந்த சிலப்பதிகாரத்துல வந்து 6 இடங்கள்ல வந்து வழிபடுறதா சொல்றாங்க. என்னென்ன ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா திருவரங்கம், திருவெங்கடம், திருமாலிரு சோலை, மதுரை, காவேரி பூம்பட்டினம், வஞ்சி நகரத்துல வந்து ஆடக மாடம். ஏன்னா இதுலயே வந்து புகார் நகரம், வஞ்சி புகார், அதுக்கப்புறம் வஞ்சி, மதுரை காண்டம், இந்த 3த்துலயுமே வந்து திருமாலுடைய வழிபாடுகள் வந்து இருந்ததா வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அதுல வந்து கொலைக்கள காதையில ஆயர் பாடினி யசோதை பெற்றெடுத்த பூவை புதுமணர் வல்லன் கொல்லோ அப்படின்னு சொல்லிட்டு திருமாலுடைய சிறப்புகளையும் அவருடைய செயல்களையுமே வந்து சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ திருமாலுடைய வழிபாடு மட்டும் இல்லாம சிவன் வழிபாடை வந்து மேற்கொள்ளிருக்காங்க. சிவன் வந்து நடனத்தன்மை, அவர் வந்து சிவன் அந்த காலத்துல வந்து சிவன் வந்து நடனம் ஆடினத சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் வந்து சொல்லியிருக்காரு. உமையவன் ஒரு திறன் ஆக ஊங்கிய இமையவன் ஆடி கொடு கொட்டு ஆடலும் சொல்லிட்டு கடலாடு காதையில வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 30 காதை தெரியும், ஆனா என்ன காதை வருதுன்னு தெரியாது. ஆனா இதுல நான் படிக்க சொல்ல இந்த காதையெல்லாம் இருக்கா அப்படின்றது எனக்கு ஒரு இதுவா இருக்கு. அதுக்கப்புறம் நடுக்கர் காதை அப்படின்றதுல இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. உவமை ஒரு பாகத்து ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை பத்தினா அந்த ஒரு லைன்ல வந்து அவர் நடுக்கர் காதையில வந்து இளங்கோவடிகள் வந்து சிறப்பா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் கொற்றவை வழிபாடு நம்மளுக்கே தெரியும். இப்ப வந்து போருக்கு போறாங்கன்னு பார்த்தோன்னா வந்து சில பேர் வந்து கொற்றவை வந்து வணங்கிட்டு போவாங்க, சில பேர் போருக்கு வெற்றி பெற்ற பிறகு வந்து கொற்றவை வந்து வணங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இளங்கோவடிகள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வேட்டுவ வரியில கொற்றவை வந்து பாலின தெய்வமா வந்து அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா கொற்றவை மட்டும் இல்ல பல பெயர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. குமரி, சமரி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து நீலி, ஐயை, செய்யவல் சொல்லிட்டு பல பெயர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா சிலம்புல வந்து கொற்றவை வந்து எப்படிலாம் சொல்லியிருப்பாங்கன்னா கொற்றவை வந்து வேடர்களுக்கும் ஏனர்களுக்குமே வந்து வெற்றி தரும் வேட்டை தெய்வமாக வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மன்னன் வந்து மன்னனுக்கு வந்து வெற்றி அளிக்கும் போர் தெய்வமா வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இயற்கை வழிபாடு வந்து சிலப்பதிகாரத்துல வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இதுக்கு வந்து இந்த இயற்கை அப்படின்ற கோயில் வந்து எங்க இருக்குன்னா மூதூர்ல வந்து இருக்கு. மூதூர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அந்த காலத்துல வந்து சமணத்துறவர்கள்லாம் வந்து தங்குற இடமா அந்த புறச்சேரி அப்படின்ற ஒரு இடம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து மூதூர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மூதூர்ல தான் வந்து இயற்கை வழிபாட்டுக்கான ஒரு கோவில் வந்து இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. பூங்கன் இயக்கி, அவங்க பேர் வந்து பூங்கன் இயக்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்பதான் வந்து அந்த மாதிரி அப்படின்றவங்க வந்து ஒரு ஆயர் குலப்பெண், அவங்க போயிட்டு வந்து அந்த கோயில்களை வந்து வழிபடுவாங்க. என்னன்னு பார்த்தோம்னா பால் சோறு வைத்து வழிபட்ட செய்தி வந்து அடைக்கல காதையில வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா புறம் சிறை மூதூர் பூங்கன் இயக்கிக்கு பால்மடை கொடுத்த பண்பில் பெயர்வேல் சொல்லிட்டு அடைக்கலை காதையில இளங்கோவடிகள் வந்து இந்த வரிகள் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து பாசண்ட சாத்தனா ஒண்ணும் இல்லை, அந்த காலத்துல வந்து ஐயனார் வழிபாடு இருக்குல்ல, அததான் வந்து சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் வந்து இந்த மாதிரி ஒரு இதுவா வந்து புது பெயர்லாம் சொல்லியிருப்பாரு, பாசண்ட சாத்தன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முருகர் வழிபாடு வந்து சிலப்பதிகாரத்துல அங்க இருக்கிற மக்கள் வந்து வழிபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிலப்பதிகாரத்துல வந்து முருகரை வந்து செவ்வேல் வேலன் ஃபர்ஸ்ட் அதுலதான் வந்து குறிப்பிடுறாங்க. வஞ்சி காண்டத்துல நெடியோன் குன்றத்து முருகனை அப்படின்னு சொல்லிட்டு முருகனுடைய சிறப்பை வந்து அவங்க வந்து பாடி மகிழ்றாங்க. அதுக்கப்புறம் கடலாடு காதையில வேலனுடைய அந்த 2 வகை கூத்து வந்து சொல்லியிருப்பாங்க, துடி கூத்து குடக்கூத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா கோவலனை வந்து முருகருக்கு இணையா, முருகர் வந்து எவ்வளவு அழகானவர், அவருக்கு இணையா வந்து கோவலனை வந்து கற்பனை பண்ணி வந்து இளங்கோவடிகள் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முருகருக்கு தான் வந்து கோயில் கட்டி பார்த்திருக்கோம், முருகருடைய வேலுக்கு கோயில் கட்டி யாரா பார்த்திருக்கீங்களா? ஆனா வந்து அந்த காலத்துல மக்கள் வந்து முருகருடைய வேலுக்கு மட்டுமே கோவில் கட்டி அங்க இருக்கிற மக்கள் வந்து வழிபட்ட செய்தியை வந்து சிலப்பதிகாரத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. சிலப்பதிகாரத்துல வந்து கோயில்கள் வந்து இருந்ததா ஒரு தகவல் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து மழை காலத்திலயும் சரி வெயில் காலத்திலுமே சரி தெய்வங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கோயில்களை வந்து கட்டியிருப்பாங்க. இது பொதுவான மட்டில கட்டியிருக்க மாட்டாங்க, சிறு தெய்வங்களுக்கும் கட்டியிருப்பாங்க, பெரு தெய்வங்களுக்குமே வந்து கோயில்கள் வந்து கட்டியிருப்பாங்க.
அதுல கோவில்களை வந்து கோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் வந்து சொல்லியிருப்பாரு. எந்த காதை அப்படின்னு பார்த்தோம்னா காணத்திறம் உரைத்த காதையில வந்து கோவில்கள் அப்படின்ற ஒரு இது வந்து இடம்பெற்றுள்ளதா அவருன்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் அந்த காலத்துல வந்து தெய்வங்கள் விழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்துல கூட தெய்வங்களை வந்து வணங்கியிருப்பாங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா இந்திரனுக்கும் கொற்றவைக்கும் அதுக்கப்புறம் திருமாலுக்கும் சிவனுக்கும் வந்து பல விழாக்கள் வந்து நடத்திருப்பாங்க. அதுல இந்திர விழால 4 வகையான தெய்வங்கள் வந்து அருளப்பட்ட அந்த மன்னனுடைய கோயில்களும் தேவர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து 14 கணக்களுக்குமே வந்து விழா வந்து எடுத்திருப்பாங்களாம். அதுல 7 கன்னியர் வழிபாடு சப்த கன்னிகள் சொல்லுவல அந்த 7 கன்னியர்களுடைய வழிபாடு வந்து காணப்படுறதா சொல்லியிருப்பாங்க. அதுல பிடாரி, பத்ரகாளி, காளி, துர்க்கை மற்றும் கண்ணனை வழிபட்ட முறையை வந்து அதுல வந்து காண முடியுதா சொல்லியிருப்பாங்க. தெய்வங்களுக்கு வந்து விழா எடுக்க சொல்ல அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பல விதமான வேடங்கள்லாம் போட்டு ஆடி பாடி மகிழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுல ஷாலினி அப்படின்றவங்க வந்து கொற்றவையா வந்து தன்னை வந்து அலங்காரம் பண்ணிட்டு அவங்க வந்து ஆடின செய்தி வந்து இதன் மூலம் வந்து அறிய முடிகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்துல தெய்வ பலிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி மனிதனுடைய காலத்துல தான் வந்து பலிகள் வந்து ஏற்பட்டிருக்கும். மனிதன் வந்து முதல்ல வந்து தன்னைத்தானதான் வந்து பலிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நாகரிகம் வளர வளர ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து வெட்ட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுல சிலப்பதிகாரத்துல ஒரு விஷயம் சொல்றாங்க. பட்டினப்பாக்கத்துல படைக்கல வீரர் பலிபீடத்தின் முன் வந்து ஒரு வஞ்சனம் வந்து கூறாரு. என்னன்னா வந்து தன்னுடைய தலையை வந்து தன் கையாலே வந்து அறுத்து அந்த பலிபீடத்துல எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு செய்தியும் வந்து இதுல வந்து இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அதுவும் எப்பனா இந்திர விழா ஊர்த்து எடுத்த காதையில இத பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தெய்வங்களுக்கு வந்து படையிலிட்டு கும்பிட்டுருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச உணவுகள்லாம் வச்சு படையிட்டு கும்பிட்டுருப்பாங்க. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிலப்பதிகாரத்துல வந்து தெய்வங்களுடைய வழிபாடு வந்து இருந்ததை சொல்லியிருப்பாங்க. சிலப்பதிகார வழியின் மூலயமா தான் வந்து தமிழர்களுடைய பண்பாட்டுல தெய்வங்களுடைய வழிபாடு இருந்ததா வந்து இதன் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்றாங்க. நன்றி. தமிழ் இலக்கியங்கள்ல பக்தி நெறிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கட்டுரை பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை மையப்படுத்தி அதுல என்னெல்லாம் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுலாம் இந்த கட்டுரையில பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு இலக்கியத்திலும் என்னெல்லாம் பேசப்பட்டிருக்குங்கிறத இந்த கட்டுரையில பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய சமய சிந்தனைகள், இன்றைய வாழ்வியல்ல சைவ சித்தாந்தம், பண்டைய தமிழர்களுடைய உயிர்ப்பாற்றல் வழிபாடு, பௌத்தமும் வள்ளுவத்திலும் அறம் பற்றி வள்ளுவத்துல இந்த சிந்தனைகள் எவ்வாறெல்லாம் பேசப்பட்டிருக்குது, பரிபாடல் உணர்த்தும் முருக வழிபாடு, இப்படி தமிழ் இலக்கிய பரப்பை முழுக்க எடுத்துக்கொண்டு வெறுமனே நாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா பக்தி இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னது இந்த 12 திருமுறைகளும் 4000 திவ்ய பிரபந்தம் மட்டும் இல்லாம இன்னும் பிற்கால பக்தி இலக்கியங்களும் இஸ்லாமிய நூல்களும் கிறித்துவ நூல்களும் எல்லாவற்றை குறித்துமான ஒரு தொகுப்பாக இந்த கருத்தரங்க கட்டுரை தொகுப்பானது இடம்பெற்றிருக்கு. இது எந்த அடிப்படையில நமக்கு பயனுள்ளதா அமையுது அப்படிங்கிறத இதை நீங்க வாசிச்சிங்க அப்படின்னா நன்றாக புரிந்து கொள்ள முடியும். நாட்டுப்புற இலக்கியங்கள், திரை இசை பாடல்கள், இப்படி பல பொறுமையை எடுத்துக்கொண்டு இந்த ஆய்வுக்கோவையானது நூல் வடிவம் பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வகையில் இவங்க பேசும்போது சொன்னாங்க, இந்த அப்பர்னாலும் ஒண்ணுதான், திருநாவுக்கரசர்னாலும் ஒருவரை குறிக்கக்கூடிய பெயர் தான். சரியா? பேசுற இதுல சொல்லிட்டாங்க, நீங்க அப்படி நினைச்ச கூடாது, அதுக்காக சொல்ல வரேன். சரியா? ஞான சம்பந்தரால அப்பர் என்று அழைக்கப்பட்டவர் தான் திருநாவுக்கரசர். ஸோ அதனால நம்ம அந்த மாதிரி போகிற போக்குல நுட்பமா கவனிச்சு சிலதா புரிந்து வைத்துக் கொள்ளணும். இப்படி இந்த பல்வேறு பொறுமைகள்ல நடத்தப்படுகின்ற இந்த கருத்தரங்குகள் மாணவர்களுக்கும் சமூகத்துக்கும் பெரும் பயன் தரத்தக்கது. வரலாற்றை அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையானது இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில இந்த கருத்தரங்குகள் பல்வேறு கோணங்களில் சிந்திப்பதற்கு, சமூக இயக்கத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு, சக மனிதர்களை புரிந்து கொள்வதற்கு, அறங்களை உணர்ந்து செயலாற்றுவதற்கு இது போன்ற கருத்தரங்குகள் பெரும் பயனை விளைவிக்கக்கூடியதா இருக்கு. அந்த அடிப்படையில் நம் துறையில நடைபெற்ற ஆண்டுதோறும் பல்வேறு காலங்களில் நடைபெற்ற கருத்தரங்க ஆய்வு கோவைகள் குறித்து இந்த அறிவன் வட்டத்துல நாம் சிந்திப்பதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருந்த மாணவர்களுக்கும்
கருத்துக்களை மாணவர்கள் சொல்ல அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். முறையாக இந்த நிகழ்வுக்கு நன்றி உரை ஆற்றுவதற்கு முதுகலை 2ஆம் ஆண்டு மாணவி மிதுரா அவர்கள் நன்றி உரை ஆற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறையால் நடத்த பெறும் இந்த அறிவன் வட்டத்திற்கு அனுமதி அளித்த நமது கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கும், இந்த அறிவன் வட்டத்தை சிறந்த முறையில் நடத்தி வரும் தமிழ்துறை தலைவர் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு அமர்ந்திருக்கும் பேராசிரியர் அவர்களுக்கும், நெறியாளராக அமர்ந்து பேராசிரியர் நீலமேகன் ஐயா நமக்கான சிறந்த கருத்துக்களை அள்ளி வழங்கினார். அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்வில் உரை நிகழ்த்திய